अविदत विषयान् तरच्चटारे उपनिषतामुखमानमात्रभोगः अभिसगुणवता तदेकशेषी मधुरकविरुदे महाविरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்வன் பொறுகூறு ஏரியங்கள் வாழ்வாரின் நேர்த்தும் மதுரதவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே தெவுமற்றடியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித் திரிவனே. சுவாமி மதுரகவி ஆழ்வார் கண்ணன் சிறுத்தாமிங்கிற 11 பிராசுரத்தை அனுகிரகித்தார். நம்மாழ்வார் விஷயமாக தனக்கு ஆச்சாரியனாக நம்மாழ்வாரையே கொண்டார். தெவுமற்றடியேன் குருகூர் நம்பி, அந்த குருகூர் நம்பியை தவிர வேறு தெய்வம் இல்லை எனக்கு தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த கிரந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 2வது பாசுரம் நாவினால் நவித்தின்பமெய்தினேன். அதிலும் முக்கியமாக தீபாச்சாரியர்களுடைய ஆச்சரியமான வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். நாம் இந்த கண்ணின் சீர்த்தாமுக்கு பிரதானமாக 3 வியாக்கியானங்களை கொண்டுள்ளோம். அதிலே ஒன்று பெரியவாச்சான் பிள்ளை, மற்றொன்று நஞ்சியருடைய வியாக்கியானம், 3வது அழகிய மணவாள பெருமான் நாயனாருடைய வியாக்கியானம். இருப்பினும் இதுல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை பிரதானமாக கொண்டு அதுல எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் விடுபட்டு இருக்கோ, எது ஆச்சரியமான அர்த்தங்கள் எங்கெங்கெல்லாம் நஞ்சியரோ இல்ல பெரியவாச்சன் இல்ல அந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சாய்ச்சிருக்காரோ அதையெல்லாம் பார்ப்பதாக நம்ம ஒரு பிரதிஜை பண்ணி கொண்டு அதன் பிரகாரம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே நேற்றைய காலக்ஷேபத்திலே பெரியவாச்சனுடைய வியாக்கியானத்தை பரிபூர்ணமா அனுபவிக்க பெற்றோம் 2வது பாசுரத்திலே. அதே 2வது பாசுரம் நஞ்சியுடைய வியாக்கியானம், அதைத்தான் நம்ம ஆரம்பிச்சோம். நாவினால் அவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்ந்தையே. அவன் பொன்னடி, அந்த பொன்னடியை அடைந்தேன் தெரிவிக்கிறார். அது அந்த பொன்னடியை மேவினேன்னா சத்தியமா மேவினல இல்ல, மேவினீர் என்றால் ஏதோ ஒரு வாரமோ 2 வாரமோ இருக்கலாம். அதன் பிறகு மனசு மாறி மேற்கொண்டு பொலிந்த நின்ற பிரான் திருவடியையோ அல்ல ஆதிப்பிரான் திருவடியோ நீர் மேவலாம் என்கிற ஒரு சந்தேகத்தோடு நம்ம பெரிய மதுரகவியாழ்வார்ட்ட கேட்ட பிறகு இல்ல இன்றைக்கும் மேய்ந்தேன், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது, ஆழ்வார் திருவடி தவிர மற்றொன்று கிடையாது எங்கு நிறைய தெரிவித்தார். அதற்கு 3 திருஷ்டாந்தங்கள் பார்த்தோம். ஒண்ணு, நம்மாழ்வாருடைய முதல் பாசுரம் திருவிருத்தம், பொய்நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் வழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரிழைப்பான் எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோ தலைவா மெய் நின்று கேட்பருவாய். அந்த சட்டம் முக்கியம். மெய் நின்று, நான் சொல்வது மெய் அப்படின்னு நம்மாழ்வார் தெரிவித்தார். அதையும் நேற்று பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு பரமாச்சாரியன ஆளவந்தான் அவர் சில விஷயங்கள் தெரிவிக்கிறார். அதையும் பார்த்தோம். கூறத்தாழ்வார் அவர் சில காலத்திலே திருவரங்கத்தில் இருக்க மாட்டாமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட அங்கிருந்து திருமாலிருஞ்சோலை அழகரம் பெருமானுடைய அந்த சன்னதிக்கு புறப்பட்டு போகும்போது கிட்டத்தட்ட 5 பஞ்சஸ்தவங்கள் பண்ணினாலும் தெரிவிக்கிறார்கள் நம்ம குருவாச்சாரியர்கள். அதிலே 132 ஸ்லோகங்கள் குலத்தாழ்வார் அனுகிரகித்தார். சுந்தரபாகு ஸ்லோகம் என்கிறார், ஆச்சரியமான ஒரு ஸ்தவம். அதிலே கடைசியில தெரிவிக்கிறார் விஜாபனம், ஒரு விஜாபனத்தை வைக்கிறேன். என்னன்னு கேட்டார் பரமசுவாமியான அந்த அழகரம் பெருமான். ஒன்றுமில்லை, அடியன் மறுபடியும் திருவரங்கத்துக்கு செல்ல வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்கெல்லாம் நீக்க வேண்டும், அதற்கு தேவனை தான் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்க. நமக்கு என்ன தோணுன்னா, என்ன சுவாமி இங்க இல்லாம அங்க போயிட்டு இருக்காரா அப்படின்னு பெருமாள் நினைப்பாருன்னு நினைப்பாங்கன்னு அவர் அப்படி நினைக்கல. அவர் நினைக்காம ஆனா இந்த எண்ணம் மூக்க வந்திருக்கு, இப்போதைக்கு இருக்கு, சில நாட்கள் கழித்து அது மாறுமோ
எத்தனை குளியலுக்கு இது தாங்கும்னு தெரிவிப்பார். சில சில வாசன திரவியங்களா இருக்கணும், அதெல்லாம் போட்டு ஸ்நானம் பண்ணியாச்சுனாலே ஒரு 4-5 குளியலுக்கு அந்த வாசனை அப்படியே இருந்துட்டு இருக்கும். சிலது அன்னைக்கே போயிடும், அப்பவே போயிடும். சிலது இருக்கிற அந்த மாதிரி இவங்க கேட்கிறாரு, எத்தனை குளியல் தாங்கும்? இல்ல இது சாஸ்வதம், எப்பொழுதும் இருக்கக்கூடிய நிலை. அடியனுக்கு அங்கதான் போகணும், அங்க ஆச்சாரனுடைய திருவிழாவில் இருக்க வேண்டும் என்கிற நிலையில தெரிவிக்கிறார். இது மெய்மையே அவரும் தெரிவிக்கிறார். அப்ப மெய்மையேங்கிற சப்தம் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அதே போல மெய்மையே விஞ்ஞாபனம், இது உண்மையே என்கிற சப்தத்தை சுவாமி கூரத்தாழ்வார் தெரிவித்தார். அதே போல ஆளவந்தான், பரமாச்சாரியன் ஆளவந்தான் சத்தியமிட்டு சொல்லுகிறேன், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் பிரார்த்தனை தெரிவிக்கிறார். உன்னுடைய சேட்டுதத்தை கார்கடை கொண்டு அதை தாண்டி ஏதேனும் நான் பிரார்த்தனை இல்லை. உன் திருவடியிலிருந்து வெளிவரக்கூடிய பிரம்மாவான பதவி கிடைத்தால் கூட எனக்கு தேவையில்லை, ஒரு க்ஷணம் கூட அங்கு இருக்க மாட்டேன் என்கிற நிலையிலேயே அதை தெரிவிக்கிறார். தத் சத்தியம் மதுசூதன விஜாபன விதம், இதான் அடியுடைய உண்மையான விஜாபனம் என்று ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். ஆக ஓர் அர்த்தத்தை ஆளவந்தார் ஸ்ரீசுக்தியால தெரிவிக்க ஸ்தோத்திரத்னம். மேற்கொண்டு குரத்தாழ்வார் சுந்தரபாகுஸ்தவம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சஸ்தவத்திலே தெரிவிக்க, மேற்கொண்டு சுவாமி நம்மாழ்வாரும் திருவிருத்தத்திலே முதல் பாசுரம், எண்ணின்ற நீமை இனியாமுறாமை உயிரளிப்பான் எண்ணின்ற யோனிமா பிறந்தா இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டோம். மெய் நின்று நான் சொல்வது மெய் என்கிற வார்த்தை சொல்லக்கொண்டு, அதற்கு மேற்கொண்டு சுவாமி மதுரகவி ஆழ்வார் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே என்கிற பாசுரம். ஆக திருவிருத்தம் நம்மாழ்வார் மெய் என்று எப்படி உரைத்தாரோ, எதை உரைத்தாரோ, அதே போல சுவாமி மதுரகவி ஆழ்வார் கணினின் சிறுத்தாம் ஏன் மெய்மையே என்று தெரிவிக்கிறார். அப்ப மெய்மையேன்னு என்ன? உண்மை. எந்த விதமான சில காலத்துக்கு ஆழ்வார் திருவடி, மேற்கொண்டு சில காலத்துக்கு ஆதிப்பிரான் திருவடி அல்ல, எப்பொழுதும் ஆழ்வார் திருவடியை. அதனால மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே என்று தெரிவித்தார். அதற்கடுத்தது இப்ப தேவும், நம்ம நஞ்சியோட வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். தேவு மற்றறியேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியானத்தை வாசிக்க பக்கம் 80வது பக்கம். 80வது பக்கத்துல வியாக்கியானம். அதுல தேவு மற்றறியேன் வேண்டாம் என்கிறது என்று விற்பத்தி இல்லாமை பாவோ நான்யற்ற கச்சதி அந்நற்ற என்றார் போலே மற்றறியேன் என்கிறார். விட்ட விஷயத்தின் பேர் சொல்லாமைக்கு குருகூன் நம்பி ஆழ்வாரையும் உகந்து அவருக்கு ஆசிரியனிய வஸ்துவையும் உகக்கும்படி என்று ஆழ்வாருடைய பூர்த்தி இருக்கும்படி தேவுமற்ற ஏன், தேவுமற்று வேண்டாம் என்கிறாரா அல்லது தேவுமற்ற அடியேன் என்கிறாரா? வேண்டாம், தேவுமற்று வேண்டாம், தேவு மற்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா? கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவு மற்ற அடியேன் என்ற சப்தத்திலே தேவு மற்று வேண்டாம்னு தெரிவிக்கிறாரா இல்ல தேவு மற்ற அடியேன்னு தெரிவிக்கிறாரா? ஏன்னா வேண்டாம் என்று சொல்லும் போது என்ன ஆகும்னா, அப்ப திரும்போது தெரிஞ்சு வேண்டாம்னு சொல்றேன்னு அர்த்தம். எனக்கு வேறு தெய்வங்கள் தெரியும், அந்த தெய்வங்கள்லாம் வேண்டாம், நம்மாழ்வார் தான் தெய்வம் அப்படின்னு தெரிவிக்கிறாரா? அல்லது தேவுமற்ற அடியேன், அடியேன்னா தெரியவே தெரியாது, வேற தெய்வமே தெரியாது, தெய்வம் தெரிந்து அந்த தெய்வத்தை வேண்டாம்னு தெரிவிக்கிறாரா? தெய்வமே தெரியாது, தெய்வமே தெரியாமல் தேவுமற்றறியேன் தெரிவிக்கிறாரா? அதான் இங்க பெரிய ஆட்சேபம். இல்ல இல்ல அவருக்கு தெய்வமே தெரியாதுன்றார். இது எது போல என்றால், சுவாமி நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியாக இருந்து கொண்டு, அந்த பாசனம் பூர்த்திய தாய்ப்பாசனம், திருவரங்கத்து பாசனம் தாய்ப்பாசனம். ஆனா தன்னுடைய பொண்ணுடைய நிலையை பற்றி தாயார் தெரிவிக்கக்கூடிய பாசனம் கங்குலும் பகலும் கன்றியில் அறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் அந்த பாசனம். அந்த பாசனத்திலே கங்குலும் பகலும் கன்றுயில் அறியால் அப்படின்னு தெரிவிக்கிற, ராத்திரி பகல் 2 வேளையும் பராங்குஷ நாயகி தூங்குவதே இல்லை. கங்குலும் பகலும் கண் துயில் அறியால் அப்படின்னு இருக்கிறார். கண் துயில் அறியால் கண்ணநீர் கைகளால் இறக்கும் செங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பம் தெரிவிக்கலையா? இந்த நம்பில வீட்டை விசாரிக்கிறார். அப்ப பராங்குஷ நாய்க்கு தூக்கம் தெரிந்து
அந்த தூக்கத்தை நாம் தூங்கப்படாது. பகவானுடைய விசலேஷம் இருக்கு. அதனால அவன் வர வரைக்கும் தூங்காம இருக்கின்ற அபிப்பிராயத்துல தூக்கம் தெரிஞ்சிருந்தும் தூங்காம இருக்கிறானா, அல்லது தூக்கமே தெரியாதா? தூக்கம் என்பதே என்னன்னு தெரியாது அப்படின்னு இருக்காருன்னா, இப்ப சத்தம் பார்க்கணும் பாருங்க. கங்குலும் பகலும் கண் துயில் அறியால் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா கங்குலும் பகலும் கண் துயில் கொள்ளால் என்றுதான் இருக்கணும். ஏன்னா இவ தூங்க மாட்டேன்றான். அவன் சாமான் சொல்லுவோம், என்ன சொல்லுவாங்க, குழந்தை தூங்கவே மாட்டேன்றது, என்ன தட்டு தட்டுனாலும் தூங்க மாட்டேன், தூங்க மாட்டேன்னு சொல்றோம். அதே போல இந்த பராங்குஷ நாயகி கங்குலும் பகலும் கண் துயில் கொள்ளால், தூங்குறதே இல்லை சுவாமி, தூங்குறதே இல்லை அப்படித்தானே இருந்துக்கணும். ஆனா அங்க சப்தம் எப்படி இருக்கு? கண் துயில் அறியால் இருக்கு. கங்குலும் பகலும் கண் துயில் அறியால் இருக்கு. அப்ப அவ கொண்ட அப்ப தூக்கம் என்பதே தெரியும்னா தெரியாது. தூக்கம் என்பதே தெரியாது. தூக்கம் தெரியாம இருக்க செய்த இவ தூங்கல. எது போல லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்றதுக்காக 14 வருஷங்கள் காட்டிலே திரிந்தார் அவனோடு. அந்த 14 வருஷங்கள் தூங்கல. ஆனா லக்ஷ்மணனுக்கு தூக்கம் என்பது என்னன்னு தெரியும். முன்னாடி தூங்கி இருக்காரு, அதுக்கு மேற்கொண்டு பின்னாடி பட்டாபிஷேகம் ஆனதை கூட தூங்கி இருக்காரு. இந்த 14 வருஷங்கள் தூங்கல. அப்படி இருக்க அவருக்கு தூக்கம் தெரிஞ்சு தூக்கத்தை விட்டார் 14 வருஷங்கள். ஆனால் பராங்குஷ நாய்க்கு அப்படி இல்லை, தூக்கமே தெரியாது. கங்குலும் பகலும் கந்துயிர் அழியார், கண்ணநீர் கைகளால் இருக்கும் தெரிவிக்கிற அழியார். தூக்கமே இந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதே போல வேறு தேவதையை தெரிந்து கொண்டு அவரை விட்டு நம்மாழ்வாரை தேவதையாக கொண்டிருக்கிறோளோ அப்படின்னா, தேவு மற்றறியேன், தேவு மற்றறியேன், தேவை எனக்கு தெரியாது, உற்பத்தியே இல்லை. உற்பத்தியே இல்லைன்னா அப்படின்னா முதல் ஞானமே இல்லைன்னு அர்த்தம். இந்த ஸ்ரீபாஷத்தை ரொம்ப தான் எடுப்பார். ஒரு வஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் மேற்கொண்டு அது நன்னா பிரபலமா தெரிஞ்சுப்போம். முதல்ல இன்னார்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் இணையார்னு தெரிஞ்சுப்போம். அப்ப இன்னார்னே தெரிஞ்சுக்கலன்னா அப்ப உற்பத்தியே இல்லைன்னு அர்த்தம். அப்ப முதலே தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். அதே போல இங்கு தேவுமற்றறியர் என்று மதுரையில் தெரிவிக்கிறார்னா உற்பத்தியே இல்லை சுவாமி, முதல் ஞானமே இல்லை. இப்பதான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொண்டோம்னா முதல்ல அந்த ஞானம் தெரியணுமோனோ, அந்த ஞானமே இல்லை. அப்ப மதுரகவி ஆழ்வாருக்கு பகவானை பத்தியே தெரியாது, பகவானை பத்தியே தெரியாது. ஏன் சுவாமினா தெரியாது. தேவுமற்றறியேன், எனக்கு நம்மாழ்வார் என்கிற தெய்வத்தை தவிர வேறு தெய்வம் இருக்கா இல்லையா என்ன விஷயம்ன்றது எதுவுமே தெரியாது. அதத்தான் தேவு மற்றறியேன் தெரிவித்தார். ஏன்னா தேவு மற்றறியேன்னு ஒரு சப்தத்தை தேவு மற்று வேண்டாம் என்கிறார். ஆனா இல்ல, தேவு மற்று வேண்டாம்னு சொன்னா வேற தெய்வங்கள் தெரியும், அந்த தெய்வங்கள் வேண்டாம், நம்மாழ்வார தெய்வம் என்று சொல்லாப்படு அமையறது. ஆனா அப்படி சொல்லல, தேவு மற்றறியேன், தேவு மற்றறியேன் அப்படின்னு தெரிவிக்கச்சே என்ன இருக்கிறது, வேற தெய்வமே தெரியல சுவாமி. அந்த மாதிரி உண்டா சுவாமி? பாவோ நாண்யற்ற கச்சதி தான் எடுத்திருக்கார். பாவோ நாண்யற்ற கச்சதி தூ மற்றறியேன் குருகூர் நம்பி பாவிலின் இசை பாடி திரிவனே. இந்த இடத்துல மற்று என்கிற இல்லையா, தேவு மற்று, மற்றுன்னா யார் சுவாமி? மற்று என்கிற யாரை மற்றுன்னு சொல்றார்? தேவு மற்று அறியேன். இந்த சப்தம் முக்கியமா இருக்கும். நஞ்சியை தான் பிரதானமா எடுத்திருக்காரு. தேவு மற்று அறியேன். மற்றுன்னா யாரையோ குறிப்பிடுறாரு. என்ன சுவாமி யாரையோ குறிப்பிடணுமான்னா, தேவுன்னு சுவாமி இந்த தெய்வத்தை குறிப்பிட்டிருக்கேன், இந்த தெய்வத்தை குறிப்பிடுகிறேன், இந்த தெய்வத்தை குறிப்பிட்டு சொல்லாமனோ? ஏன் நேரம் சொல்லாமே, திருக்குடுங்கு நம்பியை சொல்லுகிறேன், அதே போல திருவேங்கடமடியான சொல்லுகிறேன், திருமோகூர் நம்பியை சொல்லுகிறேன், திருநாராயண செல்லப்பிள்ளையை சொல்லுகிறேன், இந்த மாதிரி சொல்லாமனோ? அதெல்லாம் சொல்லவே இல்லை. சொல்லாம மற்றுன்ற ஏன் சுவாமி பேரை சொன்ன என்ன, எனக்கு திருக்குறும்பு அப்படிலாம் இல்லை சுவாமி, தெய்வம் இல்லை, அது மாதிரி திருமோகூர் பெருமாள்லாம் தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமன்னா மரியன்னா ஏன் மறைக்கிறான்னா இவர் ஏன் சுவாமி பெயரே சொல்லலைன்னா தெரியாது. இப்ப ஒருவேளை அவர் பெயர் சொல்லியிருந்தா விரோதம் வரும். என்ன விரோதம் வரும்னா, தேவு மற்றறியேன்ங்கிற சப்தத்தை இட்டிருக்காருங்க சுவாமி மதுரகவி ஆழ்வார். அப்ப ஒருவேளை அந்த தெய்வம் சுவாமி திருக்குறுங்குடி அம்பெருமான் தெய்வம் எனக்கல்ல, நம்மாழ்வார் தான் தெய்வம், பொழிந்த நின்ற பிரான் தெய்வம் எனக்கல்ல, நம்மாழ்வார் தான் தெய்வம் அப்படின்னு அந்த மற்ற சப்தத்தை எடுத்து விட்டு அந்த பெருமாவுடைய திருநாமத்தை வைத்தார் என்றால்
அப்ப தெய்வமற்றறியேன் என்கிற சப்தத்துக்கு விரோதம் வரும். ஏன்னா தெய்வமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப தெய்வமே தெரியாதுன்னு சொல்லும் போது, சுவாமி தெய்வத்தை பேர்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும், நம்ம கேட்டுருவோம். தெய்வத்தை பேர்லாம் சொல்லிட்டு தெய்வத்தை தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல, தெய்வத்தை பேரை சொல்லிட்டு அந்த தெய்வம் பிடிக்கல, எனக்கு நம்மாழ்வார் பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லுங்க, அப்படிதான் கேட்போம். ஆனா இந்த மதுரகவியாழ்வார் அப்படி தெரிவிக்கல. தெய்வமற்றறியேன், எனக்கு வேற தெய்வமே தெரியாதுன்னா நம்மாழ்வார் என்கிற தேவதையை தவிர வேற யாரும் தெரியாது, ஒருத்தரையும் தெரியாது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் மற்றுன தேவு மற்றுனர் எது போறன்னா ஹனுமானுடைய வாக்கியம் இருக்கு, பாவோ நான்யற்ற கச்சதி, பாவோ நான்யற்ற கச்சதி. ஹே ராமா, உன்னை தவிர மற்றொரு இடத்தில் என் நெஞ்சம் செல்வது இல்லை, என் அன்பாகட்டும் என் நெஞ்சாகட்டும் வேறு இடத்துக்கு போகாது. ராமனை பார்த்து ஹனுமான் இந்த வார்த்தையை சொல்றார், என் அன்பு என் நெஞ்சு இங்கே மற்றொரு இடத்துக்கு போகலாம்னு சொல்றாரு. ஏன்னா ஏதோ ஒரு யாராவது சொல்லிக்கிறாங்களோ, இல்ல ராமா தேவரீரை தவிர எனக்கு வேற யாரு இன்னார் இன்னார் இன்னார்னு ஏதோ ஒரு யாரோ ஒரு பேரை சொல்லியிருக்கலாமோ, பேரையே சொல்ல இவரும் மற்றும் போட்டிருக்கார். அதே மற்றொன்று தமிழ்ல வச்சிருக்கேன், பாவோ நான்யத்திர கச்சதி தான் சம்ஸ்கிருத பாஷையில. பாவோ நான்யத்திர கச்சதி அப்படின்னு மற்றுங்கிற சப்தங்க வருது தமிழ இருக்கச்சு. அப்ப நான் வேறு இடத்தில் என்னைக்கு ராமனை பார்த்து சொல்றாரு, என்னை போகாது. ஏன்னா வேறு இடத்தில் என்னுடைய மனசே போகல. எந்த இடம் வேறு, வேறு இடம்னா எது, அது குறிப்பிடவே இல்லை. அப்ப பாவோ நான்யத்திர கச்சதி சம்ஸ்கிருத பாஷை, தெவுமற்றறியேன் திராவிட பாஷை. அப்ப தெவுமற்றறியேன் என்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருத பாஷை என்ன சுவாமி, பாவோ நான்யத்திர கச்சதி ஹனுமான் சொன்ன வார்த்தை. எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அப்ப யார் மட்டும் தெய்வம் சொல்லல, அப்ப ஆழ்வாரத்துல அன்பு, அதற்கு மேல பகவானத்துல அன்பு, இரண்டும் செய்யப்படாத. இப்போ ஒரு சின்ன விசாரம் பண்றார். என்ன விசாரம் பண்றாருன்னா, சரி சுவாமி இவருக்கு நம்மாழ்வாரே தெய்வமா இருக்கட்டும், அப்படி வேண்டாம்னு சொல்லல. இதற்கெல்லாம் சில திவ்ய தேசங்கள் தான் பிரதானமும் போவா. சில திவ்ய தேசங்கள் பெருமாள் பிடிக்காதுன்னு கிடையாது, அந்த திவ்ய தேசத்தை பெருமாள் அபாரமான ஒரு அன்பு காதல் அவா வேட்கை எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். சரி இருக்கட்டும், அது மாதிரி பயின்று காரணம் போனபடியாலே அப்ப மற்ற திவ்யதெல்லாம் சேவிக்க மாட்டாளன்னு சேவிப்பாரு, தாழமா சேவிப்பான், சேவிக்காமலாம் இருக்க மாட்டா. சில பேருக்கு திருவள்ளிக்கண்ணா ஓகோன்னு இருக்கும், சில பேருக்கு திருவரங்கண்ணா ஓகோன்னு இருக்கும், சில பேருக்கு காஞ்சிபுரம் அந்தந்த திவ்யதேசத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா அதாவது வைக்கியா சொல்லுவா. அதுக்காக மற்ற திவ்யதேசம் வேண்டான்னு சொல்றது இல்லை, பிராதான்யம் அந்த திவ்யதேசத்துக்கு கொடுப்பான். எங்க திவ்யதேசம் எங்க பெருமாள் அப்படின்வா, ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா அதே போல இப்ப நம்மாழ்வார் விஷயம் தானே இவருக்கு, மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் தான் எனக்கு தெய்வம். அதே நேரத்துல பொழிந்த நின்ற பிரான் ஆதி பிரான் இவரெல்லாம் கூட தெய்வம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பிரதான தெய்வம் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லப்படாதா சுவாமி? அதெல்லாம் பெரிய குற்றப்படம். ஆழ்வாரே தெய்வமா வச்சுட்டேன். இதெல்லாம் இந்த மாதிரி சில பேர்லாம் கேட்பா, என்ன சுவாமி தேவதாந்திரம் சேவிச்சா என்ன, ஒரு பக்கம் இவரையும் சேவிங்க அவரையும் சேவிங்க, எல்லாத்தையும் சேர்த்து சேவிக்கலாமோ? சாஸ்திர சம்மதமான தேவத்தை தானே அது. ஆமா, அப்படி இருக்கச்சு அதையும் சேர்த்து சேவிக்கலாமேன்னா நம்ம பண்றது இல்லை. ஏன் பண்றதுன்னு நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஆனா அதே போல இங்க இந்த அதே தேவதாந்திரனோட கம்பேர் பண்ணதே தப்பு. இருந்தாலும் சொல்றேன், பொழிந்தறிந்த பிரான ஆதி பிரான சேவிச்சுங்கோ, அவரை பிரதானமா நம்மாழ சேவிச்சுங்கோ. அது என்ன பெரும் குற்றமானா, இவர் பேசுறத பார்த்தா ரொம்ப ஸ்ரீ வைஷ்ணவ தெரியாதவர்களா என்னமா மயங்க போய் போட்டுருக்காரு. ஏன்னா என்ன பண்ணுவா, என்ன சுவாமி இவர் பெருமாளியே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ன்றாரு, பாதி பேர் தெய்வம் வேண்டாம்ங்கிறாரு. அதுவன அவன் தெவுமற்றறியன் பாத்திரம் வேற சொல்லியிருக்கார். அப்ப இதெல்லாம் இருக்கச்சே அவர்கள் கையில பட்டு பார்த்தேன்னா, சரி சுவாமி என்ன வாசல பொருவாளன்னு பார்த்தா வச்சுக்கேன், உங்க மதுரகவியார் வேற சொல்லியிருக்கார் தெய்வமற்றறியேன் எனக்கு வேற தெய்வம் தெரியாதுன்னு சொல்றாரு. அதைத்தான் சுவாமி நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், தெய்வம் கிடையாது தெய்வம் கிடையாது தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்க ஆழ்வாரே சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதை தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் சொல்லுவா இல்லையா? அவெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். ஆனா இந்த இடத்துல என்னன்னா அந்த வாதத்துக்கு வராருமா, அதனால இவர் ரெண்டு பேரையும் பத்தலாமே, நம்மாழ்வாரையும் பத்தட்டும் ஒளிந்த நின்ற பிரானையும் பத்தட்டும் அப்படின்னு பத்தலாம்னா, அவரையும் பத்தினும் இவரையும் பத்தப்படாதன்னா ஏன் ரெண்டு பேரையும் பட்டப்படாதுன்னா செய்யலாம், எப்போது செய்யலாம், ரெண்டு பேரையும் பத்தலாம், தாராளம் பத்தலாம். எப்ப பத்தலாம்? இப்ப நாமெல்லாம் ரெண்டு பேரையும் தான் பத்தணும்.
ஆழ்வாரையும் பத்திரும், பொலிஞ்சென்ற பராரையும் பத்திரும், எம்பெருமானாரையும் பத்திரும், ஆச்சாரியாலும் பத்திரும், நம்ம ஆச்சாரியன் நேரே ஆச்சாரியனா இருக்கக்கூடிய சமாஷனம் பண்ணப்பட்ட ஆச்சாரியன் திருவடியும் பத்திரும், எல்லாத்தையும் பண்ணிருக்கும். அதே போல அவர் பண்ணப்பட்டதா நம்ம ஆழ்வாரை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன் சுவாமி பண்ணனா பட்டப்படாதெல்லாம் பத்தலாம்? எப்போது பத்தலாம்? இந்த 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 சந்தேகம் தான் வருது. எப்ப சுவாமி பத்தலாம் 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 சொல்லிட்டு எப்படி பத்தலாம்? எதனால பத்தலம்னா நம்ம ஆழ்வாரை பற்றி நான் தெரிஞ்சுட்டேன். என்ன பார்க்கணும், ஆழ்வாரை பத்தி நிறைய தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன தெரிஞ்சுக்க எல்லாத்தையும் தெரிஞ்சேன் சுவாமி. அதுக்கப்புறம் நிறைய இடைவெளி வந்துட்டு புரியத்துக்காக நம்ம காலட்சேபம் கேட்கிறோம். 1200 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா முடிஞ்ச போறது, ஒரு இடைவெளி வருத்தணும். அதே மாதிரி நம்மாழ வார்த்தை இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் அவருடைய வைபவம் தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்ச ஒரு இடைவெளி வந்தது. அப்ப மிச்சம் இருக்கிற என் அறிவுக்கு மிச்சம் எனக்கு ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்துக்கு பெருமாளையும் தெரிஞ்சு போடுறேன் அப்படின்னு சொன்னா ஞானம். என்ன பார்த்துக்கோ, இங்க இதை தெரிஞ்சுட்டேன், அங்க அதை தெரிஞ்சுட்டேன், நம்ம ஆழத்தை தெரிஞ்சுட்டேன் சுவாமி. இருக்கு இன்னும் கூட இடம் இருக்கு, இடைவெளி வேற இருக்கு. அந்த இடைவெளியில பெருமாளை பத்தி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அது நியாயம். ஆனா அதை போலவான்னா என் அறிவுக்கு மேற்பட நம்மாழ்வார் இருக்கிறபடியாலே அவரை முடிச்சு பெருமாளுக்கு போவதுக்கு அந்த குறைய இல்லையே. ஏன்னா இவரை பூர்ணமா தெரிஞ்சுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இனிமே இடைவெளி இருந்து அவகாசம் இருந்து சரி நேர்கொண்டு பெருமாள்கிட்ட போகலாம் என்கிற நிலை இருந்தா அப்ப பெருமாள்கிட்ட போகலாம். ஆழ்வாட்ட ஒரு குறையுமே இல்லையே. ஏதாவது ஒரு குறை இருந்தா பரவாயில்ல, எந்த குறையும் இல்லையே. எந்த குறையும் இல்லாதபடியால அப்ப நான் எப்படி பெருமாள்கிட்ட போவேன்? எப்படி போவேன்? இப்ப நமக்கு சில சில விஷயங்கள்லாம் இருக்கு. நாம் அதுல நன்னா ஆண்டு அனுபவிச்சுட்டு இருப்போம். அனுபவிச்சுட்டு இருக்கச்சு பக்கத்துல யாராவது ஏதாவதுன்னா அவ்வளவு அதை கணிசிக்கவே மாட்டோம். என்ன சுவாமின்னா இந்த அனுபவம் நல்லா இருக்கும், இதை விட வேற அனுபவம் தேவையில்லை அப்படி சொல்றோம்னா இது நம்ம லௌகிக விஷயத்துல இதை சொல்லிட்டு இருக்கோம். மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் விஷயத்துல சொல்றார். இப்ப நாம பண்றது பிராப்தம் இல்ல அப்பிராப்தம். ஆனா பிராப்தமான விஷயத்த மதுரகவி ஆழ்வார் என்ன நம்ம ஆழ்வார்ட்ட அத்தனை அனுபவம் கிடைக்கிறது. அவகாசமே இல்லையே. அவகாசமே இல்லாதபடியாலே அவரை முடிச்சுட்டு பெருமாள்கிட்ட போகிறதுக்குன்னா நேரம் இருக்கானா இல்ல. ரெண்டாவது நம்ம ஆழ்வார்ட்ட ஏதாவது குறை இருந்தா பெருமாள்கிட்ட போகலாம். சுவாமி இந்த குறை இவர்கிட்ட இருக்கு, அதனால இந்த குறை தெரிந்தா பகவான்கிட்ட போகலாம் அப்படின்னு இல்லையா? இவர்கிட்ட ஒரு குறையும் இல்லையே. இல்லையா சுவாமி? ஏன் இல்ல? குருகூர் நம்பி மேவினேன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி. குருகூர் நம்பி, நம்பி என்ன அர்த்தம்? குணத்தாலே பூர்ணன். குணத்தாலே பூர்ணன். ஆழ்வாரே ஆசிரியப்படுவர் புரிந்தென்று பெற. அப்ப மதுரைக்கு ஆழ்வாட்டு அம்பது பெருமாட்டு அந்த அளவுக்கு நேரமும் இல்லை. ஏன் நேரம் இல்லை? ஆழ்வாட்டை அன்பு செலுத்துறேன், பொழுந்தன் என்ற பிரானத்தில் அன்பு செலுத்துறேன் அப்படின்றதுக்கு நேரம் இருக்கிறா? நேரம் இல்லையே. ஆழ்வாரை பார்க்கறதுக்கு அவர் நேரம் இல்லை. அப்ப அந்த ரெண்டாவது ஆழ்வார் பார்த்துட்டு இருக்க சுவாமி ஆழ்வாட்டு குறை இருக்கு, அதனால அந்த குறை இருக்கிறதுனால பொழுதுன்ற பிரான் கிட்ட போறேன் அப்படின்னா பூர்ணத்துவம் இருக்கு. அதான் நம்பி. நம்பினா பூர்ண குணபூர்ணன்னு அர்த்தம். அப்படி குணம் பூர்ணமா இருக்கிறபடியாலே அந்த குணபூர்த்தி உடைய நம்பியை தாண்டி போகணும். போக வேண்டாமே. எதுக்கு போகணும்? இங்க ஏதாவது குறை இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரு குறையும் இல்லையா, தாண்டி போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாரு. அப்ப தெவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித்திரிவனே. பாவினின் இசை பாடித்திரிவனே. பாவிலே பூண்ட ஈயலிசை ஐஸ்வர்யத்தை அல்பாஸ்திரம் என்று கழித்து ஸ்திரமான ஆத்ம பிராப்தியை அப்புருஷார்த்தம் என்று கழித்து ஸ்திரமமாய் பரமபோக்கியமான பகவத் பிராப்தியத்தில் பிரதமாவதி என்று கழித்தில் இதில் சரமாவதியான ஆழ்வாரையும் உத்யேசுனன்று என்று கழித்து அவரோடு சம்பந்தித்த விஷயத்தையும் ரசாத்தியமன்று என்று கழித்து அத்தோடு சம்பந்தித்த இசையே எனக்கு உத்தேசம் என்கிறார். தெய்வத்தன்றாய் தாராயினும் தலையினும் தன்கொம்பாயினும் கீழ்வேராயினும் என்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே இத்தியாதிப்படியே பகவத் சம்பந்தம் போக போக நிரம்பெறுகிறபடி பாடித்திருவனே. ரசாயன சேவை பண்ணி திரிவாரை போலே இது காணும் இவருக்கு
தாரகமாய் சஞ்சரிக்க பண்ணுகிறது. ஆச்சரியமான வியாக்கியானம் நஞ்சியர். இப்ப என்ன தெரிவிக்கிறான்னா, இப்ப ஒவ்வொரு படியா ஏத்துறார். ஆச்சரியமான விஷயம் நல்லா கருதும். ஒவ்வொரு படியா ஏத்துறார். அந்தந்த படியை தள்ளிட்டு அடுத்த படிக்கு போறாரு, அடுத்த படிக்கு போறார். இப்ப எந்தெந்த படி முதல்ல படி பார்க்கணும். ஐஸ்வர்யம் இங்க ஒரு படி. ஐஸ்வர்யம் என்ன? கண்டு கேட்டு உட்டு ஓந்து உண்டு விழும் தெரிவறி அறிவில்லா சிற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த சரீர அனுபவம். சரீர அனுபவம் ஸ்திரமா இருக்குமா? அஸ்திரம், சாஸ்வதமா இருக்காது, அல்பமா வேற இருக்கும். அப்ப சரீர அனுபவம், ஐஸ்வர்ய அனுபவம் அஸ்திரம், அல்பம் என்று கழித்து இருந்தது தாழ்ந்தது, ரொம்ப தாழ்ந்தது, நிலையில்லாதது என்று கழித்து ஐஸ்வர்ய அனுபவத்துக்கு மேல என்ன இருக்கு? ஆத்மானுபவம் இருக்கணும். கைவல்ய அனுபவம், அந்த ஆத்மானுபவம் இருக்கணும். அந்த ஆத்மானுபவம் கையில் அனுபவம் புருஷார்த்தம்னு அப்படின்னு வந்தான். ஆனா அந்த புருஷார்த்தம், ஆத்மானுபவம் புருஷார்த்தம் வந்த உடனே இது ஐஸ்வர்ய அனுபவத்தை விட உயர்ந்துதான். ஆனா உயர்ந்ததுதான், சந்தேகமே இல்லை. இருந்தாலும் ஆனா அது நமக்கு ஏற்புடையதான்னா கிடையாது. நம்முடைய நிலை என்ன? சேஷத்துவ பாரதந்தியம். நம் சொரூபத்துக்கு அது உகந்ததா கிடையாது. பகவானாலேயே நான் ரட்சிக்க வேண்டும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற நிலை இருக்கணும். அதனால ஐஸ்வர்ய இந்த ஆத்மானுபவக்காக என்ன பண்ணுவான்? தன் ஆத்மாவை தானே அனுபவிக்க போகிறானோ. அதனால நம்முடைய சொரூபத்துக்கு அது ஏற்புடையதல்ல அப்படின்னு. அப்ப பெருமாளை அடைந்து அனுபவிப்பதான இந்த ஆத்மாவுக்கு பிராப்தம். அப்ப ஐஸ்வர்ய அனுபவத்தை காட்டிலும் கைவல்ய அனுபவம் ஒருபடி மேலாக இருந்தாலும் அது நம் சொரூபத்துக்கு அப்பிராப்தமாயிடுச்சு. அதனால அதையும் கழிச்சு. ஆனா ஐஸ்வர்யத்துக்கும் ஆத்மானுபவத்துக்கும் வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடுன்னா, ஐஸ்வர்ய அனுபவம் அஸ்திரம்னு பார்த்தோம், ஸ்திரமா இருக்காது, சாஸ்வதமா இருக்காது. ஆனா ஆத்மானுபவம் ஸ்திரமா இருக்கும், சாஸ்வதமா இருக்கும், எப்போதும் உண்டு. ஆத்மானுபவம் ஒரு காலத்துல உண்டு, ஒரு காலத்துல முடிஞ்சிடும், கிடையவே கிடையாது. ஆத்மாவும் உண்டு. ஆனா அதுல ஒரு குறை. ஆனா என்ன குறை சுவாமி? நம்முடைய சுரூபத்துக்கு அது உகந்ததில்லை, நம்முடைய சுரூபத்துக்கு. ஆனா ஐஸ்வர்ய அனுபவம் ஸ்திரமா இருக்காது. ஆனா கைவல்ய அனுபவம் நல்லா ஸ்திரமா இருக்கும். ஆனா நம்முடைய சுரூபத்துக்கு இல்லையா. அப்ப கைவல்யம் உள்ள தவிர ஆத்மாவுக்கு ஏற்புடையதான் இல்லை. அதனால கைவல்ய அனுபவத்தை தாண்டி இனி அடுத்தது வரணும். கைவல்ய அனுபவத்தை தான் அடுத்தது என்ன? மறுபடியும் சொல்றேன். முதல் குறை ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் அஸ்திரமா இருக்கு, நிலை நிற்கக்கூடிய நிலையில இல்லை. எப்பவுமே அனுபவிச்சு இருக்க முடியும்னா முடியாது. அதனால அது அஸ்திரமா இருக்கிறபடியாலே அத குறை. அந்த குறையை தாண்டி கைவல்யத்துக்கு வந்தேன். அதுல என்ன சுவாமி குறை இருக்குன்னா, என்னுடைய சுரூபத்துக்கு அது உகந்தது கிடையாது. ஆனா அது சாஸ்வதமா இருக்கு, ஸ்திரமா இருக்கு. என்னுடைய சுரூபத்துக்கு உகந்ததுன்னா கிடையாது. அதையும் தாண்டி என்ன பண்ண? கைவல்யத்தை தாண்டி பகவான்கிட்ட வந்தேன். பகவான்கிட்ட வந்தவனே ஸ்திரமா இருக்குமா? இருக்கும். என்னுடைய சுரூபத்துக்கு உகந்தது. அப்ப அங்கேயே இருக்கலாமே. ஐஸ்வர்யத்திலிருந்து கைவல்யம், கைவல்யத்திலிருந்து பகவத் அனுபவம், பகவத் அனுபவம் ஐஸ்வர்யமே ஸ்திரதான். ஆனா சொரூபத்துக்கு சேர்ந்தது கிடையாது. இங்கு பகவத் அனுபவமும் இது என்னுடைய சொரூபத்துக்கும் உகந்தது, அதே நேரத்துல ஸ்திரமாவும் இருக்கு இல்லையா. அங்கேயே இருக்கலாம்னா நமக்கு தற்போது ஏற்ப அனுபவம் கிடைக்கிறதுன்னா பரம போக்கியமான அனுபவம் கிடைக்கிறது. இது இத்தனையும் பகவத் அனுபவத்துல இருக்கு. ஆனா அதை பற்றப்படாது. என்னன்னா அந்த அனுபவத்தின் முதல் நிலை. அது அனுபவத்துல கடைசி நிலை, முதல் நிலை இருக்கு. அந்த அனுபவத்தின் பிரதமாவதியின் பேரு. அந்த முதல் நிலை, அந்த அனுபவத்துக்கு எல்லை நிலம் இருக்கு. அந்த எல்லை நிலை என்ன சுவாமி? அதான் கடைசி நிலை. அதுதான் ஆழ்வாருடைய அனுபவம். அந்த ஆழ்வார் அனுபவம் இல்லையா. இப்ப ஆழ்வாருடைய அனுபவன்றதுக்காக ஆழ்வாரையும் உத்தேசம் நினைச்சிட்டு வந்தாச்சு. ஐஸ்வர்யத்திலிருந்து கைவல்யம், கைவல்யத்திலிருந்து பகவத் அனுபவம், பகவத் அனுபவத்திலிருந்து ஆழ்வார் உத்தேசம் அங்க வந்தாச்சு. இப்ப ஆழ்வாரையும் கழிச்சாச்சு. ஆழ்வார் அனுபவம் வேண்டாமா சுவாமி? அதுக்கு மேல என்ன பண்ணுவோம்? ஆழ்வாரோட அவரோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழி அனுபவத்துக்கு வந்தாச்சு. அந்த திருவாய்மொழிக்கு வந்தாச்சு. அதுவும் உத்தேசமானா அதுவும் உத்தேசம் கிடையாது. அப்ப திருவாய்மொழி உத்தேசம் கிடையாது, அதுவும் உத்தேசம் கிடையாது. அப்ப என்னன்னா அது இருக்கிறது ரசமா இருக்கணுமானோ. திருவாய்மொழி ஓஹோன்னு இருக்கு, அது ரசமா இருக்கணுமானோ. அது கூட ஷாரு, அந்த ஷாரு பூர்ணமா இருக்கணுமானோ.
சாரெல்லாம் சக்கையெல்லாம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம ரசமா குடிக்கிறோமோ அந்த திருவாய்மையும் கூட ரசமான அனுபவம் இல்லை. அதையும் கடிச்சு இத்தோடு சம்பந்தப்பட்ட இசை, அந்த இசையே உத்தேசம் என்கிறார். அதுதான் பழரசம் போல இருக்குன்னு இன்னிசை. அதுதான் பாவினின் இசை பாடி திரிவடி. 4வது வரி பாக்குறோம்னு பாவினின் இசை பாடி திரிவரன்னா எங்க இருக்கு சுவாமி? முதல்ல ஐஸ்வர்ய அனுபவம் ஸ்திரமானது இல்லைன்னு கழிச்சுட்டு கைவல்ய அனுபவத்துக்கு வந்தோம். அது ஸ்திரமா இருக்கான்னு நம் சொரூபத்துக்கு உகந்தது இல்லைன்னு கழிச்சுட்டு பகவத் அனுபவத்துக்கு வந்தோம். பகவத் அனுபவம் ஸ்திரமாவும் இருக்கு, அதே சொரூபத்துக்கு உகந்ததா இருக்குன்னா, ஆனா அது முதல் நிலையா இருக்கேன்னு சொல்லி நம்மளுடைய கடைசி எல்லை நிலையத்துக்கு போகணுன்றதுக்காக ஆழ்வாருடைய திருவடியை பற்றினோம். ஆழ்வார் திருவடியை பத்தினோம்னா, ஓ இதுவரை ஒரு ரசமா இல்லையே, ஆழ்வாரால அனுகிரகிக்கப்பட்ட ஆழ்வாருடைய சம்பந்தம் உள்ள திருவாய்மொழி அது ரசமா இருக்கும்னா அந்த திருவாய்மொழிக்கு வந்தோம். அந்த திருவாய்மொழி உத்தேசம் நினைச்சு வந்தா அதுவும் ரசமா இல்லை சுவாமி. அப்ப அந்த திருவாய்மொழியில சொல்லப்பட்ட இசை இருக்கியா, அந்த இசையே ரசம் அப்படின்னு. அப்ப இது இத்தனையும் தாண்டி வந்தோம். ஐஸ்வர்யம், அடுத்து தாண்டுதல் கைவல்யம், அடுத்து தாண்டுதல் பகவத் அனுபவம், அடுத்து தாண்டுதல் ஆழ்வார் அனுபவம், அடுத்து தாண்டுதல் ஆழ்வாரால் அனுகிரகிக்கப்பட்ட திருவாய்மொழி அனுபவம், அடுத்து தாண்டுதல் அந்த திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய இசையே அனுபவம். இதுதான் பாவினின் இசை பாடி திரிவனின் தெரிவிக்கிறார். இதோடு முடியல. என்ன தெரிவிக்கிறார்னா, இதுல திருவிருத்தம் 53ஆம் பாசனத்தில் தெய்வ தந்துழா தாராயினம், தெய்வ தந்துழாய் தாராயினம் எடுத்திருக்காங்க. தெய்வ தந்துழா தாராயினம்னா ஆழ்வார்க்கு பெருமாள் நினைச்சு மயக்கம். என்ன மயக்கம்னா, என்ன செய்தா இந்த பெண்ணுக்கு மையான பராங்குஷ நாய்க்கு திருவருத்தத்திலேயே சொல்லிட்டு பராங்குஷ நாய்க்கு பாகம் இப்ப மயக்கம் வந்துடுத்து. ஏன்னா மயக்கம் வந்து விட்டுதான் என்ன பண்ணலாம், ஏதாவது கட்டி வச்சு கூப்பிட்டு அவன் கல்லும் இறைச்சி தூவேன் மென்னு எடுத்திருக்காரு தீர்ப்பாராயாமல் பாசனத்துல. அந்த மாதிரி கல்லும் இறைச்சியும் ஏதாவது பண்ணலாமான்னா அதை நடக்காது. ஏன்னா ஒண்ணுமே இல்லை, இந்த பராங்குஷ நாய்க்கு மயக்கமா வளர்த்துட்டு இருக்கா. ஒண்ணுல துளசி இருக்கணும், அந்த துளசியை கொண்டு வந்து பக்கத்துல வீசுங்கோ, பக்கத்துல வீச வாட்டம் தனிய வீசியிலே பக்கத்துல வீசுங்கோ, வீசியாச்சுன்னா அப்ப எல்லா வியாதியும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு அங்க இருக்கிறவ சொல்றா. சொன்ன உடனே இப்ப ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், துளசி கொண்டு வந்து வீசணுமோ. அப்ப துளசி எப்படி இருக்கணும், பசங்க திருச்சுடான்னு சொல்லுவோம். பசங்க பசங்க பசங்கன்னு நன்னா கொத்து கொத்து கொத்த கொத்தா துளசி நல்லா கிடைக்குமானோ, கிடைக்கும்னா கிடைக்கணும். துளசி எல்லாம் இப்ப வந்து ஏதோ வந்துட்டு இருக்கு. கிருஷ்ண துளசி பிரதானம், பிருந்தா என்று சொல்றோம். அந்த பிருந்தாவே துளசியா அவ உருவெடுத்து கண்ணனுடைய திருவடிக்கு நான் எப்பவுமே இருக்கும், திருவடியிலையும் திருவடியில இருக்கின்றதுக்குதான் அந்த பிருந்தா என்கிற கோபிக்கையே துளசியா வந்திருக்கா இருக்கணும். அப்படி இருக்க செய்து அந்த துளசி கிடைக்குமானா தெரியல. அப்படிலாம் சரி சுவாமி, துளசி கிடைக்கலன்னு என்ன பண்றது? அப்ப அதெல்லாம் வேண்டாமா? துளசி கிடைத்தாலும் சரி, கிடைக்கலான்னு சரி, துளசியுடைய நார் கிடைக்குமோ. துளசி கட்டுற அந்த 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 நார் தாறு அந்த அதாவது தார் இருக்குன்னா அந்த துளசியோட கொம்பு, எந்த கொம்புல துளசி அப்படியே கிளையா போயிட்டு இருக்கோம், அந்த கொம்பு கிடைக்கணும், அதான் கொம்பு அதை கிடைக்கணும், அதை எடுத்துக்கலாமண்ணா. அல்லது தழை, அந்த கொம்புல இருந்து இப்படி தழை இப்படி வெளில வருமானம், அந்த தடை கிடைச்சாலும் சரி. அல்லது இந்த பாருங்க, துளசி முதல்ல துளசி கிடைக்கலன்னா துளசியுடைய கொம்பு, அதுவும் கிடைக்கலன்னா அதுல இருந்து கிளைகளா வரக்கூடிய அந்த தடை அது இருக்கு, அதுவும் கிடைக்கல. துளசியும் கிடைக்கல, அந்த கொம்பும் கிடைக்கல, அந்த தழையும் கிடைக்கல. ஒண்ணுமில்ல சுவாமி, பெருமாளுக்கு சில இடத்துல பகவான்லாம் கொண்டு போவா. சில பல சுவாமிகளுக்கு சஷ்டப்தி பூர்த்தியோ இல்ல ஏதோ ஒரு காலக்ஷேபம் சாத்து வரையோ அன்னைக்கு திவ்ய தேசம் ஐயாதுன்னு சொல்லி ஆழ்வார் பிரசாதம் கொண்டு வருவா. இப்ப ஆழ்வார் பிரசாதம் வந்து எங்க இருந்து வருது? இப்ப சென்னையில காலக்ஷேபம் பண்றான்னு வச்சுக்கோ, ஆழ்வார் அந்த புஷ்பமால வரணும், ஆழ்வார் சாத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் நவ திருப்பதி திவ்ய தேசங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர்றாருன்னா ஒரு 9 மாலையை கொண்டு வரச்சே அங்கிருந்து இங்க வரச்சே அது மாலையா இருக்குன்னா ஒரு நாரா தான் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு நார் தான் இருக்கும். என்ன சுவாமி எத்தனை நாள், கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுது அடிய சொல்றது. அந்த காலத்துல 2 நாள் ஆயிடுச்சு, வெறும் நார் தான்னா அந்த நார் இருந்தாலும் பரவாயில்லன்ற, அந்த நார் இருந்தாலும் பரவாயில்ல, அது இருந்தாலும் பரவாயில்ல, புஷ்பமே இருக்காது, மாலை தொடுக்கப்பட்ட நார் மாற்றம் இருக்கும், அது இருந்தாலும் போர்னு தெரிவிக்கிறார் யாரு? பராங்குஷன் ஆயுது. அது இருந்தாலும் துளசி நின்ற வேறாகட்டும் அல்லது
துளசி நின்ற மண்ணாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, துளசி சம்பந்தம் இருக்கணும். துளசியோட சம்பந்தம் இருக்கக்கூடிய, பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடிய எது வந்தாலும் சரி, வாட்டம் தனிய வீசினே, அதை வீசினா நமக்கு வாட்டம் போகும், இந்த வியாதி போயிடும். வாட்டம் தனி வீசினேன்னு இப்ப நம்மாழ்வார் சொல்லும் போது இதெல்லாம் போனா இது போனதுக்கு அப்புறம் இது போனதுக்கு அப்புறம் இது போனதுக்கு அப்புறம் இதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்லிருக்கோம்? முதல்ல துளசி, அடுத்து துளசியில் இருக்கக்கூடிய அந்த கொம்பு, அடுத்து துளசியில் இருக்கக்கூடிய அந்த தழை, அடுத்து துளசியில் இருக்கக்கூடிய தழை, இது எதுவுமே கிடைக்கலன்னா அந்த புஷ்பமாலையில இருக்கக்கூடிய நாறு, இப்படின்னு ஒவ்வொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது இல்லாமல் போனால் இது, இது இல்லாமல் போனால் இது, இது இல்லாமல் போனால் இது அப்படின்னு வந்துட்டு இருக்கோம். அப்படிதான் மனதில் படுறது. இது இல்லாமல் போனால் இது, இது இல்லாமல் போனால் இது, இது இல்லாமல் போனால் குறைச்சிட்டே வந்துட்டு இருக்கோம். இங்க குறைக்கல, அப்படி இல்லை, இது ஒவ்வொன்னும் கூட்டிட்டு வராராம். என்ன சுவாமி நீங்க சொல்றது? தப்பா சொல்றீங்க. இது கிடைச்சா இதை வாங்கிட்டு வாங்க, கிடைக்கலையா இதை வாங்கிட்டு வாங்க, கிடைக்கலையா இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு குறைச்சிட்டு வருவோம். இங்க குறைக்கல, கூட்டிட்டு போறான்னு. ஒவ்வொன்னு மேல 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 கூட கூட்டு போறாரு. இப்ப முதல்ல என்ன பார்த்தோம்? நல்ல துளசி பார்த்தோம்னோ, நல்ல துளசி கிடைச்சா இப்ப அது இல்லைன்னா என்னது? அடுத்ததுக்கு போகணும். அது இல்லைன்னா என்ன? அடுத்தது போகணும். அது இல்லைன்னா என்ன? அடுத்தது போகணும் இல்லையா? சரி, இது குறை இல்லையானா துளசியை விட சொன்ன இருந்தால் கொடுக்கிறேன். அப்ப துளசி கிடைக்கலன்னு வச்சுக்கேன், கொம்ப கொடுக்குறேன். கொம்பு கொடுக்கலன்னு வச்சுக்கேன், தழை கொடுக்குறேன். தழை இல்லையான்னு வச்சுக்கேன், நாரை கொடுக்குறேன்னு சொன்னோம். அந்த மாதிரி சொன்னோம். அப்ப குறைச்சிட்டு தானே வரணும்னா, அதுக்கு மேல நாறு மட்டும் இல்ல, அதுக்கு மேல வேறு, வேறு மட்டுமல்ல, அதுக்கு மேல மண்ணு. அந்த மண் இருந்தாலும் போறணும், குறைச்சிட்டு தானே வரும். இங்க குறைக்கலேன்ட்டு. என்னன்னா நல்ல துளசி நமக்கு கிடைச்சிட்டோம்னா அந்த துளசியை பார்த்து நமக்கு நம்முடைய மனசை பறி கொடுப்போம். துளசி என்னமா இருக்கு, என்ன அழகா இருக்கு, பசக்குன்னு இருக்கு, என்னமா இருக்குன்னு அந்த துளசியுடைய பெருமையெல்லாம் நம்ம மனசுல படும். துளசியோட பெருமையெல்லாம் மனசுல பட்டு விட்டோம்னா அப்ப பகவான பத்தி நம்முடைய நிலையை நமக்கு நாங்க மாறிடும். பகவான் பத்தி என்ன சொல்றேன்? அப்படியே சொல்றேன். என்னைக்குமே புரியத்துக்காக சொல்றேன். ஒருத்தர் நாட்டியம் ஆடிட்டு இருக்காரு. நாட்டியம் ஆடிட்டு இருக்காருன்னா அந்த அவர் நன்னா அழகாரும் இருக்காருன்னு வச்சுக்கோ, நல்ல ஆடை அலங்காரம் நன்னா பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ. இப்ப அழகாரம் இருக்கா, ஆடை அலங்காரம் நன்னா பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த நாட்டியத்துல நம்ம கவனம் செலுத்துவதை காட்டலாம். அவருடைய அழகு, இந்த அழகு நன்னா இருக்கு, அவருடைய உடை அலங்காரம் என்னமா நன்னா இருக்கு, அதுல மனசு செலுத்துறோமோ. அதே போல துளசி ரொம்ப நன்னா பரிபக்குவமா இந்த பசக்கு இருந்துட்டு வச்சுக்கேன், என்னமா இருக்கு இது கிருஷ்ண துளசி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அதுல போயிடும். பகவான் விஷயத்துல அந்த மனசு போகாது. பகவான் விஷயத்துல அந்த மனசு போகுமான்னா அந்த மனசு போகாது. அப்ப அதே போகாது இல்லையா? அண்ணா துளசி நன்னா இருந்தா துளசி நலத்துக்காக நம்ம பயங்கரம். ஆனா வெறுமனே கொம்பா இருந்தா என்ன ஆகும்? ஒரு கொம்போ அல்லது மண்ணோ அல்லது ஒரு தடையோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப பகவத் சம்பந்தம் கிட்ட நம்ம மனசு போகும். அப்ப அந்த கொம்புக்கோ அதே போல அந்த மண்ணுக்கோ அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த மணலுக்கோ நாம மனசு போகுமானா போகாது. போகலன்னா ஆகும் பகவத் சிஷ்ல போகுமோனோ. அப்ப துளசிக்கு நம்ம இதெல்லாம் பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம். ஏன்னா அங்கு துளசி இல்லை, கொம்புதான் இருக்கு. துளசி மட்டும் நன்னா பசங்க இதுக்காக இந்த திட்டாங்க சொல்றேன்னா நம்ம ஏத்திண்டு போறதுதான் சொல்லியிருக்கோம். ஆனா சாமானியம் நான் நினைக்கிறது என்ன? அது இல்லைன்னா இது இல்லைன்னா இது இல்லைன்னா குறைச்சிட்டு வந்தோம். குறைக்கல ஏற்றிட்டு போயிருக்கோம். ஏன்னா மண்ணு வந்து விட்டோம்னா பகவத் அனுபவம் கிடைக்கிறது, கொம்பு வந்து விட்டோம்னா பகவத் அனுபவம் கிடைக்கிறது, துளசி வந்து விட்டோம்னா துளசியுடைய அனுபவத்துக்கு போறவே தவிர பகவத் அனுபவத்தை விட்டுரும். நல்லா இருக்கு பசங்க இருக்க நல்லா இருக்கு அப்படின்னு தெரியும் இல்லையா? அப்ப கொம்புக்கு பெருமை விட்டானா என்ன இருந்தாலும் கொம்போ மண்ணோ மணலோ வேரோ இதெல்லாம் ஏதோ ஒரு பகவத் சம்பந்தம் இருக்கு. அந்த பகவத் சம்பந்தம் இருந்தது. அதனால துளசி என்பவர்கள் துளசியில கேசவப்பிரியான்னு பேர். கேசவப்பிரியான்னு அதோடு சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் உத்தேசம் இல்லையா? அததான் கீழே இறக்கி கொண்டு வரல, கீழே இறக்கி கீழே ஏற்றி கொண்டு போயிருக்காரு. அதே போலதான் இங்கவும் பகவான் இந்த எக்ஸாம்பிள் அப்படியே அவர் எடுத்திருக்காரு.
நஞ்சீரத்துக்கு இங்க பகவான் உத்தேசம் நல்லா பாத்துக்கோ. பகவான் உத்தேசம் கிடைக்கலன்னா ஆழ்வார் உத்தேசம் கிடைக்கலன்னா திருவாய்மொழி உத்தேசம் கிடைக்கலன்னா இன்னிசை இன்னிசை இன்னிசை. அப்ப ஒவ்வொன்றும் மேல ஏத்துறான்னு அர்த்தம். நல்லா பாருங்க. முதல்ல பகவான், அது கிடைக்கலன்னா ஆழ்வார், அது கிடைக்கலன்னா திருவாய்மொழி, அது கிடைக்கலன்னா இன்னிசை ஏத்திருக்கானோ. இது போல ஐஸ்வர்யத்தை விட கைவல்யம், கைவல்யத்தை விட பகவத் அனுபவம், பகவத் அனுபவத்தை விட ஆழ்வார் அனுபவம், ஆழ்வார் அனுபவத்தை விட திருவாய்மொழி அனுபவம், திருவாய்மொழி அனுபவத்தை விட ரசமான இன்னிசை. புரியல? ரசமான இன்னிசை. இதத்தான் பாவினிசை பாடி திரிவனே. அந்த திருஷ்டாந்தத்தை நீங்க அதே நீங்க ஞாபகம், துளசி, கொம்பு, தழை, அது மண்ணு, இதெல்லாம் அப்படி அது எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தோம். இப்ப அதே போல இங்க முதல்ல பகவான் உத்தேசம் கிடைக்கலன்னா ஆழ்வார், ஆழ்வார் கிடைக்கலன்னா திருவாய்மொழி, திருவாய்மொழி கிடைக்கலன்னா இன்னிசை. இது போல ஐஸ்வர்யத்தை விட கைவல்யம், கைவல்யத்தோட பகவத் அனுபவம், பகவத் அனுபவத்தில் ஆழ்வார் அனுபவம், ஆழ்வார் அனுபவத்தில் திருவாய்மொழி அனுபவம், திருவாய்மொழி அனுபவத்தை காட்டிலும் அதில் இருக்கக்கூடிய இன்னிசை அந்த அனுபவம். அதைத்தான் பாவினின் இசை பாடி திரிவன் நஞ்சீர் ஆச்சரியமான அர்த்தம் சாதிக்கிறார். ஆனா பெருமாளும் சம்பந்தம் போக போக சித்திக்கிறதுன்னு அர்த்தம்னா இன்னும் நமக்கு நன்மை இருக்கு, இன்னும் அதனுடைய சக்தி புறப்படுறது. துளசின்னு தான் துளசிக்காக நம்ம மயங்குவோம். துளசி நல்ல துளசி வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்காக மயங்குவோம். ஆனா பகவத் சம்பந்தம் பின்னாடி போயிடும். என்னைக்குமே ஒரு நல்ல வஸ்து இருக்குன்னு வச்சுக்கேன், தவறா நினைக்க வேண்டாம். காலட்சுமி கண்டே இருக்கு, ஆத்துல யாரோ உள்ள நுழைஞ்சிட்டா, ஏதோ வீதியில ஏதோ ஓஹோன்னு ஏதாவது நடந்துட்டு இருக்கு, சட்டுன்னு நமக்கு பார்க்க தோன்றதா இல்லையா? அப்ப இங்க இருக்கக்கூடிய அனுபவம் தொலைகிறதா இல்லையா? ஒண்ணுமில்லாத இந்த லௌகிக திருஷ்டாந்தமே நமக்கு மாறுறது. அப்ப துளசியில மாறாதுன்னா, துளசி நல்லா பசங்க இருந்தா அப்ப பகவத் அனுபவம் பின்னாடி போயிடும். ஏன்னா அதனால்தான் ஏதோ நம்ம மண்ணுக்கோ வேருக்கோ மயங்குமானா மயங்க மாட்டோம், பகவத் சம்பந்தத்துக்கு மயங்குவோம். அப்ப நம் திவ்யதேசங்கள பெருமாள் உண்டு, பிரமாதம் உண்டு, இதெல்லாம் வருவோம். இதெல்லாம் நமக்கு என்ன, அதனால்தான் நம்முடைய திவ்ய தேசங்களிலே நிறைய உற்சவாதிகள், பெருமாளுக்கு எந்தெந்த உற்சவங்கள், என்னென்ன அலங்காரங்கள், என்னென்ன புறப்பாடுகள், என்னென்ன நிலைகள் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இது என்னன்னா எப்படியாவது பகவான் சேவிப்பாள. ஏன்னா ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு கொண்டு வந்தா சேவிக்கிற மாட்டிய. ஏன்னா திவ்ய பெருமாள் உண்டு, நிறைய பிரசாதங்கள் வேற, பிரசாதத்துக்காக ஒரு வரணும், பிரசாதங்கள் உண்டு, கோஷ்டி உண்டு, உற்சவம் உண்டு. இது இத்தையும் பண்ணி பெருமாள் நல்லா மயக்கி வச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்ணி ஏன்னா சுவாமி அங்க போனா, அதுவும் சில பேருக்கெல்லாம் தெரியும், மணி அடிச்சாலும் உடனே பொண்ணு பிரசாதம் ஆப்பாரு சுவாமி, மணி அடிச்சு 10 நிமிஷத்துல தீர்த்தம் கொடுத்துருவா. அப்படி அந்த டயத்துக்கு போறான், தீர்த்தம் வாங்கறதுக்கு கூட வரமாட்டான், பிரசாதம் வாங்கறதுக்காக வருவா. அதுக்காக வந்து பெருமாள் சேவிக்கிறான்னா அது மாதிரி வரலாமா சுவாமின்னா, அவன் ஆரம்பத்துல இருக்காங்க. 4 தடவை வந்தான்னா 5வது தடவை தீர்த்தத்துக்கு போகணும்னு தோணும். 5வது தடவை தீர்த்தத்துக்கு வந்தானா 10வது தடவை என்ன சுவாமி கோஷ்டிக்கே போனா என்ன தப்பு, போலாமே அப்படின்னு. கோஷ்டிக்கு போயாச்சுன்னா அனுபவம் கிடைக்கிறது. அனுபவம் கிடைச்ச உடனே இனி கோஷ்டியை தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது. அதனாலதான் பெருமாள் இந்த ஒவ்வொருத்தரும் மயக்கத்துக்கு தான் உற்சவங்கள் என்ன, அதே போல கோஷ்டி என்ன, பிரசாதம் என்ன, இதெல்லாம் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தான் உண்டு, வேற எதுவும் கிடையாது. வேற எங்கேயுமே நீங்க இந்த வடக்கு தேசம் எல்லாம் போன வச்சுங்களேன், வடதேச யாத்திரெல்லாம் போனோம்னா அங்க ஏதாவது புறப்பாடு ஏதாவது இருக்கா, கேள்விப்பட்டுக்கல? ஒண்ணும் கிடையாது. இல்ல வேற ஏதாவது திருவாபரணங்கள், நிறைய அலங்காரங்கள் சுவாமி, பாஜபதி சாத்திரிக்கா, அது மாதிரி நெத்தி சுசிய சாத்திருக்கா, அதுக்கு மேல இங்க திருக்கைகள் ஆச்சரியமான சில கணையாழ் சாத்திரா, இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஓட்டு இதா இருக்குமா சுவாமி? ஒண்ணுமே இல்லை. இல்ல பாராயணம் இதா நடக்குமா? ஒண்ணுமே இருக்காது, எந்த உத்தரவும் இருக்காது. அதே போல பெருமாள் அங்க எப்படி இருக்க, பெருமாள் பளிங்குகள், அந்த பளிங்குகளை பல பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஆர்த்தியாவது பெருமாளான்னு தெரியாது, ஆர்த்தியாவது பண்ணணும். அங்க போய் நம்ம மனசு ஈடுபடுமான்னா, என்னமோ போகிறோம், சேவிக்கிறோம், ஆழ்வாருடைய மங்களாசாதம், வடமதுரை பிறந்தவன் பண்புகடே அப்படின்னு மங்களாசாதம் பண்ணிக்க புறப்பாடு போய். ஆனா இங்கெல்லாம் என்ன புறப்பாடு இருக்கு, என்னமா படம் போட்டுட்டு வர்றாரு, இந்த வாகனத்துல என்னமா போயிட்டு ஆடல்மா குதிரையில திருவங்கியாளர் உட்காண்டாருன்னா என்னமா இருக்குன்னு பேசிக்கிறோமோ, அவ்வளவுதானே ஈடுபாடு இருக்கணும். ஆனா அந்த ஈடுபாடு நமக்கு பெருமாள் மேல அந்த ஈடுபாடு வரணும், வாகனத்து மேலேயோ குடை மேலேயோ இருக்கக்கூடாது. ஆனா இவ குடை வச்சுட்டு இருக்காள சுவாமின்னா,
அது இருந்தா தான் ஈர்க்கத்துக்கு முடியும். தீபம் ஈர்க்கிறாருனோ திருவிரலையா ஆனா சில திவ்ய தேசம்லாம் அப்பனா அந்த திவ்ய தேசம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க சொல்லல. அந்த திவ்ய தேசம் மண் முக்கியம். அதான் ரொம்ப முக்கியம். சில வடதேச யாத்திரைலாம் மண் முக்கியம். ஏன்னா அங்க கண்ணன் பெருமான் ராமனும் பூர்த்தியா அங்க உரண்டு இருக்கான், நன்னா படண்டு இருக்கான். அந்த அயோத்தின்னு சொன்னாலே மண் முக்கியம். யமுனா அப்படின்னு சொன்னாக்கே யமுனா பிருந்தாவனம், அதே போல இதெல்லாம் யமுனா ஆற்றையில இருந்து நாங்களாம் மண் முக்கியம். அந்த மண் முக்கியம் நம்ம மனசுல படணும். ஏன்னா அங்க பெருமாளை காட்டலாம், பெருமாளுடைய திருவடி பட்ட இடம் மண் இருக்குல்ல, அந்த மண் முக்கியம். பகவத் சமம் மட்டுமே மனசுல இருக்கணும். அதத்தான் சுரூபகிருத தாசியம்னு வேறு. பெருமாளை இன்னைக்கு அழகா இன்னைக்கு அலங்கா பண்ணார் சுவாமி, அதனால சேவிக்கிறேன்னா குணகிருத்த தாசியம்னு பேரு. பகவான சேவிக்கணுன்றதுக்காக சேவிக்கணும்னா அது சொர்ப குண தாசியம், சுரூபகிருத்த தாசியம்னு பேரு. சுரூபகிருத்த தாசியம்னா இயற்கையான தன்மைக்கு நான் அடிமை. புரியத்துக்காக சொல்றேன். பர்த்தா நன்னா படம் நகை நட்டுலாம் வாங்கி கொடுக்கிறார், நன்னா சாதனம் போடுறார், என்ன காசு வேணும் கொடுக்குறார் அப்படின்னு பர்த்தான்னு வச்சுட்டா குணகிருத்த தாசியம்னு பேரு. பர்த்தாவானபடியால பர்த்தா வந்துச்சுன்னா சொரூபகிருத்த தாசியம்னு பேரு. இதுல எது சொரூபகிருத்த தாசியம் தான் பிரதானம். சுரூபத்துக்கு பர்த்தாங்கிற நிலையோடு அவன் பர்த்தா அப்படின்னு தான் பாக்குறது தவிர நாளைக்கே ஒரு வாங்கி கொடுக்கலன்னா பர்த்தா இருக்காதா? அதே போல பகவான் அவர் அவதாரம் பண்ண மண், அந்த மண் பிரதானமா இருக்கணும். அந்த மண் பிரதானம் வந்துட்டுன்னா அது சொரூபகிருத்த தாசியம். அதுதான் என்ன அர்த்தம்? இத்தனை நம்ம ஈர்ப்பதற்காக நினைக்கிறடையா அவன் சென்று பண்ண. இன்னும் சுத்தி பார்த்தா நிறைய பேர் தானம், அங்கெல்லாம் போனா நிறைய பேர் தானம் எல்லாம் கேட்பா, பிக்ஷையெல்லாம் எடுப்பா. அவெல்லாம் அங்க ஆராதனை பண்றதை பார்த்தாலே சட்டையை போட்டுட்டே பண்ணுவா, கால் சராய் போட்டுட்டே பண்ணுவா. சில ஏதாவது பிரசாதம் இருப்பானா ஒன்றும் தெரியாது, யாராரோ எங்கெங்கயோ எதோ கொடுத்துட்டு இருப்பா, என்ன ஆகுன்னு தெரியாது. இன்னைக்கு அநேகமா அது திருமலையில கூட வந்துடுச்சு. இன்னாருக்கு தான் அதெல்லாம் ரைட்ஸ் உண்டு, எல்லாருமே பண்ண முடியாது. அது லௌகீகத்துல சிலதெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அது ஏன் வைதிகம் வரும்போது விட்டுறா, அது என்னமா நீ இப்ப அப்படின்னு பேசுற, அது அங்கேயும் அந்த மாதிரி பேச வேண்டியதுனா அது பேச மாட்டேன்றா. இன்னாருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு, எல்லாரும் பண்ண முடியாது. அப்படி இருக்க செய்தே அப்ப எல்லாரும் அது மட்டும் இல்ல, இந்த நிலையோடு தான் இருக்கணும். இப்ப அடியே வேட்டி கட்டின்னு இருக்கேன், சிகை வச்சுட்டு இருக்கேன், திருமண் காப்பு போட்டுன்னு இருக்கேன் இல்ல சுவாமி, அது கால் சராய் போட்டுண்டு ஒரு சட்டையை போட்டுண்டு திருமண் காப்பெல்லாம் இல்லை, சிகையெல்லாம் இல்லை, எப்படியோ அந்த முடியெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வச்சுட்டு அப்படி இப்படி கூத்தாடிட்டு சொன்னா அதே சப்தம் தானே வருவது, எதுக்கலாமா கூடாதா? யாருமே வரமாட்டான். என்ன சுவாமி அப்ப இது முக்கியம் சொல்றாரு, வேஷம் முக்கியம் சொல்றாரு. வேஷம் முக்கியம் இல்லை, ஆனா வேஷம் இருக்கணும். வேஷம் இல்லைன்னா இதுதான் வெளி அடையாளங்கள். வெளி அடையாளங்கள் அவசியம் இருக்கணும். வெளிய அடையாளங்கள் தான் மற்றவாளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஆனா வெளி அடையாளங்கள் முக்கியமா உள்ள அடையாளம் முக்கியம்? உள்ள அடையாளம் தான் முக்கியம். வெளி அடையாளத்தை காட்டும் உள்ள அடையாளம் தான் முக்கியம். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தீயதை வைத்துக் கொண்டு வெளி அடையாளங்கள் நல்லா இருக்கு சுவாமி, ஜோதஸ் திருமண் போட்டு ஆச்சரியமா என்னமா இருக்காரு இந்த சுவாமி அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆனா வெளியே வேணும், உள்ளடையாளங்கள் வேணும், வெளி அடையாளங்கள் வேணும். அந்த வெளி அடையாளங்கள் அங்க அவ்வளவு பார்க்க முடியாது. என்ன சொன்னா மண் முக்கியம் தான் போகணும். மதுரா என்ன, சால கிராமம் என்ன, அயோத்தி என்ன, பத்ரிகாஷ்டிரம் என்ன, இங்கெல்லாம் மண் முக்கியம். ஏன்னா பகவானுடைய திருவடி பட்ட மண் முக்கியம். இதெல்லாம் குறிப்பை சிந்துக்கிறேன் எதுக்கு சொல்ல வந்தனா அப்படிப்பட்டதே தெரிவிக்கிற. ஆக இந்த பக்குவத்தன்மையோடு நம்ம இருக்கணும். அதைத்தான் பாவினின் இசை பாடித்திரிவனே, பாடித்திரிவன் எப்படி இதுக்கு பாடித்திரிவன் என்னன்னா சஞ்சரிச்சுட்டே இருப்பேன். ஆழ்வாருடைய இசை திருவாய்மொழி இசையே கொண்டு சஞ்சரிச்சுட்டே இருப்பேன். அப்ப என்ன சுவாமி இவர் ஏதோ ஒரு சாகாவரம் வாங்கி வச்சிருந்த மாதிரி பேசுறார் மதுரை வையாருமா. சாகாவரம்னா அதை அப்படியே சொல்லிட்டே போனா எனக்கு பிராணமே போகா சுவாமி. சொல்லிட்டே இருப்பேன் இந்த மார்க்கண்டேயர் போல சொல்லிட்டே இருப்பேன் சொன்னீங்கன்னா ஏதோ ரசாயன சேவை பண்ணிட்டாரோ என்னமோ. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாவினின் இசையை பாடி திருவேன்னா சில பேரை மட்டும் வரணும். ரொம்ப நாள் இருக்கணும்னா சிறு வயசுல இருந்து தங்க பஸ்பம் போட்டுப்பா. அதுல அந்த கதை சொல்லிட்டு இருப்பா. இன்னைக்கு அது இருக்கா என்ன விஷயம் தெரியல. இதுக்கு சொல்லுவாங்க
போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் சாப்பிட்டு ரொம்ப நாள் இருக்க போறேன் வாழ போறேன் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் அடியேன்னு சொல்லல. இவருக்கு அந்த பாவம் ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தத்தாலே மேபினேனவன் பொன்னடி மெய்மை அப்படின்னு இருக்குல்ல, இவர் பாட்டு அப்படியே ரசாயன சேவை பண்ணா போல சுத்தின்றே இருப்பார். இந்த மாதிரி சுத்தின்னு இருக்க என்ன யார் தடுப்பா? மதுரகவியார் கேட்கிறார், என்னை யம தர்மராஜன் தடுப்பா? நான் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது, என்னை யாருமே தடுக்க முடியாது. பாவின் இன்னிசை பாடி திரிவனை யாராலும் என்னை தடுக்க முடியாதுன்னு தெரிவிக்கிறார். நஞ்சியுடைய வியாக்கியானம் முற்று பெற்றது. ஆச்சரியமான நஞ்சியுடைய வியாக்கியானம் அனுபவிக்க பெற்றும் நாவினால் நபி தின்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தெருமற்றடியேன் குருகூர் நம்பி பாவின் இசை பாடி திரிவனே. அடுத்து அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானம் புஸ்தகம் வச்சிருக்கிறா. பக்கம் 89வது பக்கம். 89வது பக்கத்துல அழகிய மணவாள பெருமான் நாயனாருடைய வியாக்கியானம் ஆரம்பம். ஆனால் நாம பார்க்க போது 90வது பக்கம் பார்க்க போறோம். புஸ்தகம் யார் வச்சுன்னா அப்படி இருந்தா பக்கத்தோடு சேர்க்கணும். 90வது பக்கம் பார்க்க போறோம். அதுல தாம் பற்றின விஷயத்தை விட்டு புறம்பு சில போக வேண்டியத விஷயம் இகலோக சுக ஜன்மம் ஆகையால் பரலோக சுகத்துக்கு சாதனம் என்றாயதல் பற்றினவர்கள் இவ்விஷயத்தை ஒழிய வேறே ஒரு சுவாமியுடைய நினைத்தறித்தல் காலக்ஷேப விஷயம் அல்லாமை என்றோ, அதில் எனக்கு இகலோக சுகத்து ஆழ்வாரே, பரலோக சுகத்துக்கு சாதனம் ஆழ்வாரே, எனக்கு சுவாமி ஆழ்வாரே, காலக்ஷேப ஆழ்வாரே ஆன பின்பு பகவதி விஷயத்துக்கு அன்வயிக்க வேண்டுகிற என்கிறார். ஆச்சரியமா தெரிவிக்கிறார். 90வது பக்கம் 90வது வியாக்கியானத்தின் அவதாரியை போல 4 வரிக்கு 4 அர்த்தம் தெரிவிக்கிறார். 4 வரிக்கு 4 அர்த்தம். அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுட்டு சொன்னா போல இந்த அர்த்தம் தெரிவிக்கிறார். தந்தாம் பற்றின விஷயத்தை விட்டு ஒரு விஷயத்தை பத்திரம் அதை விட்டுட்டு வேற விஷயத்துக்கு போறோம்னா இப்ப போவோம். ஒரு விஷயத்துக்காக சொன்னேன். இப்ப ஸ்காலர்ஷிப் கேட்டுட்டே இருக்கும், தவறா நினைக்க வேண்டாம். ஏன்னா அடிக்கடி உங்களை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னதான் சட்டுன்னு புரியும். அடியேனையும் சேர்த்துக்க வேண்டியதா இல்ல. என்ன இப்ப ஸ்காலர்ஷிப் கேட்டுட்டே இருக்கும், கேட்டுட்டே இருக்கச்சே சட்டுன்னு யாரோ வந்துட்டா முக்கியமானவா வந்துட்டா வந்துருப்பால் போட்டிருக்கோம்னு வச்சுக்கேன். உடனே நம்ம அதை விட்டுட்டு நம்ம அங்க போறோம். அப்ப இப்ப இதுல ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். இதுல ஏதோ குறை இருக்கு, இல்லது அதுல ஏதோ நிறைய இருக்கணும். சில பேர் பயந்துன்னு போவா, நம்ம போறோம்னா வர தப்பா நினைச்சு பாருங்க. சரி, ஏதோ ஒண்ணு இதுல ஏதோ குறை இருக்கணும், அது ஏதோ நிறைய இருக்கணும். அந்த மாதிரி இப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்ம இந்த விஷயத்தை விட்டு இன்னொரு விஷயத்துக்கு போறோம்னாலே எதுக்காக போவோம்? குறை நிறைய ஏதோ ஒண்ணு இருக்கும். அதாவது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பற்றினார். மதுரகவி நம்மாழ்வார் இதை தாண்டி பெருமாள்கிட்ட வரணும் போகணும். பெருமாளை தாண்டிதான் இங்க வந்திருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோ, பெருமாளை தாண்டிதான் இங்க வந்திருக்கார். இதை தாண்டி பெருமாள்கிட்ட வரணும் போனோம். அப்ப பெருமாளை தாண்டித்தானே இங்க வந்தார். அப்ப இதை விட்டு இன்னொரு மிருகம் பேச மாட்டேன்றாரு. ஏன் சுவாமி செவுமற்ற ஏன் குருகூர் நம்பி அப்படின்னு தெரிவிக்கிறாரு. பெருமாள்கிட்ட போக மாட்டாரு. ஏன் போக மாட்டாரு? பெருமாள்கிட்ட இவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காத, ஆழ்வார்ட்ட இவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறத. அதனாலதான் அதுதான் சொல்றாரு, 4 விஷயம் சொல்றாரு. 4 காரணத்துக்காக நாம ஒரு விஷயத்தை விட்டு இன்னொரு விஷயத்துக்கு நம்ம போக மாட்டோம். 4 காரணம் ஆச்சரியமா தெரிவிக்கிறார் அடங்கிய மணவாள பெருமாள் நாயனார். 4 விஷயத்துக்காக நம்ம இங்க இருந்து இன்னொரு விஷயத்துக்கு போக மாட்டோம். என்ன சுவாமின்னா போகவே மாட்டோம். 4 காரணம் நம்மாழ விஷயத்தில் இல்லை. என்னன்னா அந்த குற்றமாட்டம் இல்லை. ஆகையால் நம்மாழ்வார் தவிர இன்னொருத்தரிடத்திலே சுவாமி மதுரகவி ஆழ்வார் போகவில்லை. என்ன காரணம் சுவாமி? 4 காரணம் சொல்ல போறா பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரிக்கு அர்த்தம். ஒவ்வொரு வரிக்கு அர்த்தம். நாவினால் நபெற்றி இன்பமெய்தினேன், இதுக்கு ஒரு அர்த்தம். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, இதுக்கு ஒரு அர்த்தம். இதுல ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி பதில். நாவினால் நவைத்து இன்பமெய்தினேன் என்பது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்குள்ளே அந்த முதல் வரியிலே பதில் இருக்கு. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே ஏதோ ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்குண்டான பதில் 2வது வரியில. தெவு மற்றறியேன் குருகூர் நம்பி ஏதோ ஒரு கேள்வி இருக்கு. 3வது கேள்வி இருக்கு. அந்த 3வது கேள்விக்குண்டான பதில் 3வது வரியிலே. பாவினின் இசை பாடி திருவனே 4வது கேள்வி இருக்கு. அந்த 4வது கேள்விக்குண்டான பதில் 4வது வரி. நாவினால் நவித்தின்மை மெய்தினேன் முதல் கேள்விக்கு பதில். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே 2வது கேள்விக்கு பதில்.
தெருமற்றறியேன் குருகூர் நம்பி மூன்றாவது கேள்விக்கு பதில். பாவினின் இசை பாடி திருவனே நான்காவது கேள்விக்கு பதில். சரி சுவாமி, இது என்னன்னா அப்ப 4 காரணத்தினால் நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். அப்ப 4 காரணம் இல்லை என்றுதான் இந்த பாசுரத்தின் பதில். இப்ப காரணம் 1 என்னன்னா, இந்த லோகத்துல சுகம் கொடுக்காததாய் இருக்கணும் அப்படின்னா விஷயத்தை விட்டு விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம். நல்லா பாருங்க, இப்ப ஒரு இடத்துல இருக்கும், இந்த இடம் நல்லா இல்லை, சில பேர் வாடகை வீட்டுல இருப்பா, சௌரியமாவே இல்லை சுவாமி, வேற எங்கேயா வீடு பார்த்துருப்பா, இதை விட சௌரியமா இருக்குன்றா. அப்ப இந்த இடம் சௌரியம் இல்லையணும், அதனால அங்க போராடணும். அதே போல இந்த லோகத்து சுகம் கொடுக்கறதா இருக்கணும் அப்படின்னா, இது சுகம் கொடுக்கறதா இருந்ததுன்னா இது முதல் காரணம். சுகம் கொடுக்கறதா இருந்ததுன்னா அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம். கொடுக்கலையே இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஆனா இந்த லோகத்தை சுகமா இருக்கு சுவாமி, போகலாம்னா சுகமா இல்லைன்னா வேற இடத்துக்கு போகணும். சுகம் இருந்தா போவோமா? போக மாட்டோம் சுவாமி. சில பேருக்குலாம் எங்க ஆத்துக்கு போனாதான் சுவாமி எனக்கு தூக்கமே வரும், எங்க வேணா என்ன சுவாமி இங்க அதை விட சௌரியமா இருக்கணும், அதெல்லாம் கிடையாது, எங்க ஆத்துக்கு போனதான். அப்ப அவளுக்கு அது சுகம்னு தெரியறதுன்னு, அப்ப அந்த சுகம் இருக்கணும். அந்த மாதிரி மதுரகவியாழ்வாருக்கு சுகம் ஏதோ இங்க இருக்கு. என்ன சுகம் இருக்குன்னா, நாவினால் வெற்றி இன்பம் எய்தினேன், இந்த பாசுரத்தை பாட பாட இன்பமா இருக்கு. அப்ப இந்த லோகத்திலேயே திருவாய்மொழி பாடினால் இன்பமா இருக்கு இல்லையா, அதான் பதில் சொல்றாரு. அப்ப இந்த லோகத்துல இன்பம் இருக்கு யாருக்கு? மதுரகவியாழ்வாருக்கு. இந்த லோகத்துல இன்பம் இல்லைன்னா அப்ப வேற இடத்துக்கு போகணும்னு தோணும். அப்ப இன்பம் என்னமா இருக்கு? நாவினால் நவித்தின்பம் எய்தினேன், ஆழ்வாருடைய திருவாய்மொழியை நாக்கால பாடினேன், இன்பமா இருக்கு, பதில் சொல்றார். அப்ப இந்த லோகத்து சுகத்தை கொடுக்கிறபடியாலே ஆழ்வாரை விட்டு செல்வதாக இல்லை. இந்த லோகத்திலேயே சுகம் கொடுக்கிறது ஏன்? ஆழ்வாருடைய திருவாய்மொழியை சொல்ல சொல்ல சொல்லனா இசை, அந்த இசையை சொல்ல 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 சுகம் கொடுக்கிறதுனோ, அதனால நான் ஆழ்வாரை விட்டு போவதா இல்லை. இது முதல் பதில். முதல் கேள்வி, இந்த லோகத்து சுகம் உண்டா? உண்டு. ஆழ்வாருடைய பாவினின் எதை நாவினால் விட்டு இன்பம் எய்தினபடியாலே சுகம் உண்டு, இது முதல் வழி. 2வது, இந்த லோகத்து சுகமா இருக்கு சுவாமி, ஆனா இந்த லோகத்தை பெற்றுக் கொடுக்கும் போல் இருக்கு. என்ன பாருங்க, இந்த லோகத்தை சுகம் இருக்கு, ஆனா அந்த லோகத்தை பெற்றுக் கொடுக்கும் போல் இருக்கு. ஏன்னா அந்த லோகத்தை வேற லோகம். ஏன்னா மேவினேனவன் பொன்னடி வேண்டிய 2வது. எப்ப திருவாய்மொழி கற்று ஆழ்வாரின் திருவாய்மொழி கற்றானோ மெய்மையே அவன் பொன்னடி மேவினன். அப்ப அந்த லோகத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு இது சாதனமா இருக்கு. சில பேருக்குலாம் சுவாமி இங்கே நல்லா இருக்கு, இங்க இருக்கேன், ஆனா அந்த லோகத்துக்கு போயினா இந்த அனுபவம் கிடைக்காது, இந்த அனுபவம் கிடைக்கணுமோனோ, அந்த லோகம் போவதற்குண்டான வாய்ப்பு இருக்கா? இருக்கே. என்னவா சுவாமி? மேவி நீனவன் பொன்னடி மேவி, எப்ப ஆழ்வார் திருவடியை பத்தினோ அப்ப அந்த லோகம் போவதற்கு ஆழ்வார் திருவடியே சாதனமா இருக்கு இல்லையா? நம்ம ஆழ்வார் திருவடியை பற்றினால் அது சாதனமாக பரலோகத்தை பெற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பரலோகத்தை பெற்றுக் கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆழ்வார் திருவடியே மோட்ச லாபத்தை கொடுக்கறதோ, அப்ப இந்த போகம் சுகம் இல்லை விடுகிறேன்னு சொல்ல முடியாது. இந்த லோகத்திலேயும் சுகம் உண்டு, இந்த லோகத்தில் இந்த அங்கலோகம் போனாலும் சுகம் உண்டு. இந்த லோகத்துல சுகம் உண்டு, நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன். அந்த லோகம் போனா சுகம் உண்டான்னா ஆழ்வாருடைய திருவடி பலத்தால் அந்த லோகத்துக்கு போறேன். என்னவா போனேன்னா மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அவ பரலோகத்தை பெற்றுக் கொடுக்காது விடுகிறேன் சொல்ல முடியாது. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அதனால ஆழ்வாருடைய திருவடியை பற்றினபடியாலே இந்த பரலோகம்னா ஸ்ரீவைகுண்டம், அந்த ஸ்ரீவைகுண்டம் போவதற்குண்டான நிலை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். இது 2வது. 3வது, சரி சுவாமி நாம் ஒரு விஷயத்தை பத்தி இருக்கிறோம் என்று எல்லாம் கொடுக்கிறார், ஆனா இன்னொருத்தரும் கொடுக்கிறார். இதுதான் பெரிய ஆபத்து. இது நிறைய போட்டிதான் வந்துருச்சு. அதுவே இன்னைக்கு அரசியல்ல அபாபா நிக்கிறாங்கன்னா இலவசமா நான் இது கொடுக்கிறேன் யாரோ ஒருத்தர் சொல்லுவார், இன்னொருத்தர் இலவசமா நான் அதை கொடுக்கிறேன், இன்னொருத்தர் யாரோ சொல்லுவார். சுவாமி இவரை பார்க்கறதா வர பார்க்கறதா, இவரை பார்க்கறதா அதை பார்க்கறதா, அவருக்கு இலவசமா கொடுத்தா இவரு இலவசமா யாருக்கு சுவாமி ஓட்டு போடணும்? இதோட மறந்துடும். இதெல்லாம் எடுக்கவே மாட்டேன். இது எதுக்கு சொன்னேன்னா ஆழ்வார் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதே போல யாரோ வர ஒருத்தர் இருக்கா சுவாமி,
அவரும் கொடுக்குறேன்ட்டார். அவரும் கொடுக்குறேன்னா இல்ல, அவர் கொடுக்கல. அது எங்க சொல்ல தெரியுது? தெருவு மற்றடியேன் குருகூர் நம்பி, வேற தெய்வமே இல்லையே. இன்னொருத்தர் கொடுத்தா சாமி, அப்ப நம்மாழ்வாரும் கொடுக்கிறாரு, அவரும் கொடுக்கிறாரு, அப்ப அவர்கிட்ட போலாமே அப்படின்னு தோணும். அவர் தான் கொடுக்கலையே, ஏதோ கொடுத்தா பரவாயில்லையனோ, ஒண்ணும் கொடுக்கலையனோ. அப்ப கொடுக்கலன்னா என்ன இருந்தது? வேற வேற தெய்வமே இல்லையே. தெய்வம் மற்றடியேன் குருகூர் நம்பி, அப்ப இன்னொருத்தர் கொடுக்குறாருன்னா அப்ப மாறி போலாமோனோ? இல்லையே. இவரை தவிர எனக்கு தெய்வம் மற்றொருத்தர் கிடையாது கிடையாது. அப்ப சுவாமி இன்னொருத்தர் இல்லை, சுவாமி இன்னொருத்தர். அதனால மற்றொரு விஷயத்தை பற்ற மாட்டேன், மற்றொரு விஷயத்தை பத்த மாட்டேன். ஆக இந்த லோகத்தில் இருக்கும் போதும் அனுபவம் நாவினால் நவித்தென்ற எழுதினேன். அந்த லோகத்துக்கு போவதற்குண்டான சாதனமும் மேவினேன் அவன் பொன்னடி மேவிதே. சரி சுவாமி, இதை வேற யாராவது கொடுப்பாருன்னா தெய்வ மற்றறியேன் குருகூர் நம்பி, குருகூர் நம்பியை தவிர யாரும் கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, தெய்வமே இல்லைன்ட்டார். சரி, கடைசி என்ன? இந்த 4வது சுவாமியும் அவர்தான் சுகமாவும் இருக்கு, அந்த லோகத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆனால் சுகம் காலம் போக்க. சரி சுவாமி, இந்த லோகத்திலையும் சுகம் இருக்கு, அந்த லோகத்திலையும் சுகம் இருக்கு, இவர் தான் கொடுப்பார், எல்லாமே நன்னாதான் இருக்கு. ஆனா அங்க போற வரைக்கும் நான் காலக்ஷேபம் பண்ணணுமே, எனக்கு காலத்தை போக்கணுமே. எதை வச்சுன்னு காலத்தை போக்குறது? எம்பெருமானாரே கேட்கிறார் கஜத்திரயத்துல, அத்தைவ சுகமாஸ்வா, ஸ்ரீரங்கத்திலே இருந்து கொண்டு தயா அர்த்தானுசந்தானே சக அத்தைவ சுகமாஸ்வா, அந்த துவயத்தை சொல்லிக் கொண்டு ஸ்ரீரங்கத்திலே சுகமா இரு, அதான் காலக்ஷேபம்னு பேரு. அதே போல இங்க என்ன சுவாமி காலக்ஷேபம்? ஆழ்வார தெய்வம்னு எடுத்துட்டேன், அவர் தான் கொடுக்க போறார். அந்த ஆழ்வாருடைய இந்தி நாவினா இன்பம் எழுதினேன், எப்படி நவிற்றின் பையனா, அவருடைய வாக்க அவருடைய திருவாக்க சொன்னேன், அதனால் இன்பம் எழுதினேன். அங்க போவதற்குண்டான விஷயம் அவர் தான் சாதனமா இருந்தார், வேற ஆழ்வார போற வேற யாரும் இல்லைன்னு தெரியுது. காலத்தை ஓட்டணுமே, அது என்ன பண்ணணும்? காலத்தை ஓட்டணும் சுவாமி. இன்னைக்கு நிறைய வச்சுட்டு இருக்கா, அது இருக்க சுவாமி, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தூர்தர்ஷன்ல போட்டுருக்கான், அதை பாட்டுட்டே இருக்கணும். அதெல்லாம் முடியாது, அப்ப மாறி போயிடும். அப்ப என்ன சுவாமி காலத்தை ஓட்டணும்னா, பாவினின் இசை பாடி திரிவனே, அதற்கண்ணே என்ன இசை, அந்த திருவாய்மொழி அந்த பாவி இசைன்னு பாடிண்டு காலக்ஷேமம் பண்ணலாமே அப்படின்னு. இப்ப 4 கேள்வி பதில் வந்துட்டார். 4 கேள்விக்கு 4 பதிலுக்கு 4 வரி. முதல் கேள்வி மறுபடியும் சொல்றேன், முதல் கேள்வி, இகலோக சுகத்தை கொடுக்குமா? இந்த லோகத்து சுகத்தை கொடுக்குமா? கொடுக்கும், நாவினால் வெற்றின்பேதினேன். 2வது கேள்வி, பரகலோக சுகத்துக்கு வழிவகுக்குமா? அங்க போவதற்குண்டான வழிவகுக்குமா? செய்யும், வழிவகுக்கும். என்ன செய்யும்? மேவினேன் அவன் பொன்னடி மேவியே. சரி சுவாமி, இவரை தவிர வேற யாரு சுவாமி யாராவது கொடுத்தானா? யாரும் கொடுக்க மாட்டார். தெவு மற்றறியேன் குருகூர் நம்பி, யாருமே கிடையாது, பகவானே கிடையாதுன்னு சொல்லி சொன்னோம். அப்ப தெவு மற்றறியேன் குருகூர் நம்பி, இது 3வது. சரி சுவாமி, 4வது, எனக்கு காலம் விரையும் ஆகணுமே, காலக்ஷேபம் பண்ணுமே, எனக்கு காலத்தை எப்படி தள்ளுறதுன்னு பார்த்தா வாவிரின் இசை பாடி திருவனே அப்படின்னு. அப்ப 4 கேள்விகளுக்கு 4 சமாதானம் சொன்னாரோ இதான் தெரிகிறார். அப்ப 4 காரணங்களால் மற்றொரு விஷயத்தை பற்ற மாட்டேன். இப்ப ஏன் ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார் தவிர விஷயத்துக்கு போனா எல்லாமே கிடைக்கிறது. ஏதாவது குறை இருந்தா அங்க போகலாம். அதனால 4ம் கிடைக்கிறபடியாலே இப்ப எதற்காக பகவத் விஷயத்தை அன்வைக்கணும்? இதுக்கு அங்க போக வேண்டிய தேவையில்லையே. அதனால்தான் ஆழ்வார்ட்டை நிற்கிறேன்னு தெரிவிக்கிறார். இது ஆச்சரியமான விஷயம். இது நம்ம பார்த்துக்கணும். இப்ப இது தந்தாம்பட்டின விஷயத்தை இந்த வியாக்கியம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அடுத்த பத்தி பார்க்கணும். அடுத்த பத்தி 91ஆம் பக்கம், அது 2வது பத்தி. மேல வியாக்கியானம் நாவினால் நவிற்றின்பமேதன் வியாக்கியானம் இருக்கு, அதை விட்டுடுவோம். அடுத்த பத்தி நாவினால் நவிற்றின்பமேதன் இப்படி இன்றைக்கே பகவத் விஷயத்தில் புறம்பான இந்திரியங்களை மனசிலே அடக்கி மனசை கொண்டு போய் ஆச்சரியத்தில வைத்து பின்பு அனவாத பாவை உண்டாய்
அதுதானே போய் சமாதி பரியந்தமானவிலே நான் விவேதாத்மா காப்தம் தம் சுகாத்மதே சித்தகா என்று ஆனந்தம் சித்திப்பது ஆழ்வார்க்கு தமக்கு அடியடைந்து உள்ளம் தேடி ஈரில் இன்பத் திருவெல்லம் யாழ்மொழிகள் என்று இத்தனை செய்ய வேண்டிட்டு இன்பம் இன்ன வகைப்பட்ட இன்பம் என்னையாகவே பகுவிதமான ஆனந்தத்தை எய்தினேன் எய்த பெற்றேன் எனக்கு சப்தவானன் லப்தானந்தி பவதி என்ன வேண்டிலே நவிற்றின்பம் எய்தினேன் பகவத்கீதை பற்றினார்க்கு ஆனந்தம் காலந்திராபாவி தெரிவிக்கிறார். நிதானமா பார்ப்போம். தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். அங்க சப்தங்கள் தான் கொஞ்சம் அப்படியே மிரண்டவா இருக்கும் போது ஒண்ணு கட்ட முடியும். இந்த இடத்த பாருங்க, நாவினால் வைத்திருந்த மீதினை நாம் கீழே பார்த்தது முக்கரணங்களா முயற்சி வேண்டாம், வெறும் மனசகாயம் இருந்தாலே போறோம் பார்த்தோம் முன்னாடி. இதை ராமானுஜ ரகசியத்திலையும் பார்த்தோம். இது ராமானுஜ ஸ்மர பார்த்தோம், நினைச்சாலும் போறோம். அதே போல இங்க பகவானா சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாயடைந்த வன்குருவூரவர் சடகோபன் பார்த்துக்கோம். முக்கரணங்களா பகவான தொடர்ந்து சொல்லியிருக்கேன். ஆனா அந்த மாதிரி இங்க தேவையில்லை. வெறும் மனசகாயம் இல்லாமல் போனாலும் நாக்காலே சொன்னேன். நாவினால் நவித்தின்மை மீதுன்னு நம்ம பார்த்த போனோம், என்ன தானே பார்த்தோம், கீழே பார்த்தோம். ஆனா இப்ப அதை நன்னா விரிவா உரைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, சாஸ்திரத்துல உபாசனம் சொல்லியிருக்கு, என்ன செய்யப்பட்டிருக்கோ அதனிடத்தில் நம்ம ஆழ்வார் விஷயம் இருக்க அடியனிடத்தில் போக வேண்டாம். பகவான் அனுபவத்துக்கு சொல்லப்பட்ட உபாசனம் துர்லபத்திலும் துர்லபம். ஏன்னா இங்க என்ன எடுக்கிறாங்க, ஆழ்வாரை பற்றி நினைவிருந்தா போறோம், நினைவிருந்தா போறோம், முக்கரணங்களும் தேவையில்லை, சிந்தை இருந்தாலே போறோம் அப்படி தெரிவித்த போனோம். ஆனா பகவான அடையறதுக்கு சாஸ்திரம் சொல்லப்பட்ட உபாசனம் எப்படி இருக்குதுமா, துர்லபத்திலும் துர்லபம். எப்படி எந்த துர்லபம்னா கஷ்டப்பட்டு தான் அடையணும். பகவான் அடையணும்னா கஷ்டப்பட்டு தான் அடையணும். ஏன்னா எந்த ஒன்று அந்த கட்டத்தை விவரிக்கிறார். அந்த கட்டம் என்ன சுவாமி, ஏன்னா பகவானை அடைவதற்கு என்ன கஷ்டம்னு நம்ம தெரிஞ்சுட்டா ஆழ்வாரை இவ்வளவு சுலபமா அடையலாமா சுவாமி? இத்தனை தெரியாம போயிட்டு இவ்வளவு சுலபமா ஆழ்வார். ஏன்னா அங்க அவருடைய திருமணி பத்துவதற்கு ஆழ்வார் திருமணி பத்துறதுக்கு என்ன வித்தியாசம்? அது ரொம்ப சிரமப்படணும் சுவாமி. இங்க சிரமமே இல்லைன்ற இல்லையா? ஏன்னா அந்த கட்டத்தை நம்ம நன்னா வியாக்கியானத்தை பார்க்கணும். பார்த்து அதை நன்னா பண்ணியாச்சுன்னா அப்பதான் ஆழ்வார் எவ்வளவு சுலபம் அப்படின்னு மனசுல பண்ணணும். சரி, கண் காது மூக்கு முதலான இந்திரியங்கள்லாம் மனசுல கொண்டு போய் லயிக்கணும். பகவானை பார்த்தோம்னா இலைப்பின இயக்கம், இது திருக்குறுந்தான பாசம். இலைப்பின இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அலைப்புலன்குலன் அடக்கி அன்பவர் கண்ணே வைத்து துலக்குமில் செந்தை செய்து தோன்றலும் சுடர்விட்டாங்கே விளக்கினை விதியை காண்பார் நைவையை காண்பிப்பாரேன். இது ஆச்சரியமான பாசனம். இது என்னன்னா, முதல்ல யோகத்தை பண்ணியாகணும். யோகம்னா அது அஷ்டாங்க யோகம் சொல்றணும். அப்ப புல நடக்கணும். பிராணவாயுவை முதல்ல தடுக்கணும், பிராணவாயை நம்பணும். அப்ப படுக்கணும்னா 2 இமைகள் இருக்கு இல்லையா, அந்த இமைகள் நல்ல கண்ணை வச்சு நன்னா பூட்டணும். எங்க சுவாமி ஆக்கிறது தான் முடியுது, பூட்ட முடியுதா? பூட்டணும். நம் புலன்கள் எல்லாம் மனசுல லயித்து மனசு ஆத்மா லயிக்கணும். நீங்க சொல்றது கேட்கும்படியா இருக்கு, ஆனா புரியல. அப்படிதான் சொல்றோம். மனசெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா பாருங்க. நம் புலன்கள் எல்லாம் என்ன, பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், அந்த எல்லாம் என்ன பண்ணணும், மனசுல லயிக்கணும். மனசுல இருந்து என்ன ஆகணும், ஆத்மாவுக்கு லயிக்கணும். ஆத்மா பரமாத்மாட்டு போய் லயிக்கணும். அப்ப 10 இந்திரியங்கள், அதே போல அந்த 10 மனஸ்தத்துவம், அதே போல இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம், இது எல்லாமே என்ன பண்ணும், பரமாத்மா போய் இருக்கணும். அதற்கு ஆசனம் முதலாம் வேணும். ஏன்னா நம்ம அஷ்டாங்க யோகம் சொல்றோமோ, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், கடைசியில சமாதி. இதான் அஷ்டாங்கம். இந்த 8 தான் அஷ்டாங்க யோகம் சொல்றான். அஷ்டாங்க இன்னைக்கு பத்மாசனத்தோடு உட்கார்ந்து கூடுமான்ற சந்தேகம். இன்னைக்கு வெளியில எங்கேயா காலக்ஷேபமோ உபன்யாசமோ இருந்ததுன்னா நாற்காலி இருந்தா தான் எல்லாரும் வருவா, இல்லைன்னா வரமாட்டான். என்ன சுவாமி, சுவாமி எல்லாம் வரவாலாம் வயசானவா, எப்போ 50 வயசுக்கு மேல இருக்கு, எல்லாருக்கும் முட்டிக்கால் வலி, இந்த வலி அந்த வலி என்னன்னு ஏதோதான் இருக்கு சுவாமி. அதுக்கு என்ன சுவாமி பண்றதுன்னா, இதுக்கு சொல்ல வந்தனா எங்க யோகம் பண்றது? அதுவும் அஷ்டாங்க யோகம். யமம், நியமனம், ஆசனம்,
பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, அதே போல தியானம், சமாதி. முதல்ல யமம் சுமாரா சொல்றேன், சும்மா சொல்றேன். ஏன்னா இதை தெரிஞ்சுட்டாதான் ஆழ்வாருக்கு ஆழ்வார் திருவடி பார்த்தா இந்த சமமே இல்லைன்னு. யமம்னா என்னது? பிரம்மச்சரிய முதலான கடைபிடித்தல். பிரம்மச்சரியம் என்ன? கல்யாணம் ஆனா கூட இந்த நேரத்துலதான் மனைவியோடு சேருவதுங்கிற நிலை இருக்கு. அதான் பிரம்மச்சரியம். ஆமா, பிரம்மச்சரிய முதலையே கடைபிடித்தல். நியமம் என்னன்னா, திருட்டு கூடாது, எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் விட்டுடணும், நேர்மையோடு சுத்தமா இருக்கணும், திருட்டு முதல கூடாது, எதை சாப்பிடக்கூடாதோ கலஞ்சன்ன பக்ஷையே அது சாப்பிடவே கூடாது. அது மட்டும் இல்ல, நேர்மையோடு சுத்தமா இருக்கணும். மனசுல நாம் வாழ்வதற்குண்டான ஒரு திருப்தியோடு வாழணும். எப்ப பாரு சொல்லணும் குறைஞ்சுட்டே இருப்பா, அது என்னமா அது என்னமா, இது சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லை, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. திருப்தியோட வாழணுமோ அந்த இருக்கணும். மனமும் மொழியும் மெய்யும் எல்லாம் ஒன்னா இருக்கும். இதெல்லாம் அடிப்படை. ஏன்னா நாமெல்லாம் இது கடைசின்னு நினைக்கிறோம். மனசாகட்டும், அதாவது சிந்தை, சொல், செயல், இந்த மூணு ஒரே நிலையோடு இருக்கணும். என்ன நினைக்கிறனோ அது வாயில வரணும், என்ன வாயில வந்துட்டோ அது செய்கையா இருக்கும். மூணு மாறப்படாது. மாறினா என்னன்னா அவன் துராத்மான பேரு, மாறலைன்னா அவன் மகாத்மான பேரு. பரமாத்மா மகாத்மானா சிந்தை, சொல், செயல் மூணுமே ஒரே நிலையில இருந்தா மகாத்மான பேரு. அதே மாறிட்டு வச்சுக்க, உள்ளுக்குள்ள ஒரு நினைக்கிறார், பேசினது வேற பேசினார், செயல்ல வேற காட்டினார், அவருக்கு துராத்மானு பேரு. இதாடிய ஒரு இடத்துல சொன்னேன். உடனே ஒரு பிள்ளையாண்ட வந்தான். என்ன வந்து, சுவாமி நானு ராவணாசுரனை மகாத்மான்னு சொல்லலான் இருக்கேன், சொல்லலாமான்னு. ராவணாசுரனை போய் மகாத்மான்னு சொல்லலாமான்னா, அவர் என்ன நினைச்சாரோ அது பேசினார், என்ன பேசினாரோ அதை செஞ்சார். நீங்க அதன சொன்ன, என்ன நினைச்சனோ அது பேசணும், என்ன பேசினோ அதை செயல காட்டணும் சொன்னார் இல்லையா? அததான் ராவணன் பண்ணான். அப்ப நான் மகாத்மான்னு சொல்லலாமா? ஏன்னா ராமனுக்கு இம்சிக்கணும்னு மனசுல நினைச்சான், அதே வாயால சொன்னா, அதே செய்கையால காட்டினானும். அப்ப மூணு ஒன்னா தானே இருக்கு. இது அவனை மகாத்மான்னு சொல்லலாமனா? ஓ அப்படி சொல்ல முடியாது, அவனுடைய நினைவு சாஸ்திர சம்மதமா இருக்கணும். இது முக்கியம். சொல்லிட்டு போயிட்டு உடனே ஓ அப்படி சொல்லிட்டு இருக்கா, சாஸ்திர சம்மதமா இருக்கணும். சாஸ்திர சம்மதம் இல்லாம நான் யாரையோ ஒருத்தர் அடிக்கணுன்றதுக்காக அடிக்கணும் நினைச்சேன், அடிக்கணும்னு சொன்னேன், அடிச்சுட்டேன். நான் மகாத்மான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இது சாஸ்திர சம்மதம். ஏன்னா சாஸ்திர சம்மதம் எதுக்கு சொல்ல வந்தன அந்த மாதிரி இருக்கணும் இங்க. அப்ப மனசுல மனம், மொழி, மெய் மூணுமே ஒன்னா இருக்கணும். இதுதான் நியமம்னு பேரு. அந்த நியமம் இந்த அடிப்படை, இந்த அடிப்படை இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் அஷ்டாங்க யோகமே தொடங்க முடியும். சில பேர் யோகம் பண்ற யோகாபியாசம் அப்படின்னா, யோகாபியாசம்னு சொல்லுவா, யோகங்க கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு. யோகம் கற்றுக் கொடுக்கணும்னா என்ன சொல்றான்னா மாத்திரமே எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அப்படிங்க செய்து இதெல்லாம் அடுத்து இருக்கு. அதுக்கப்புறம் ஆசனம். ஆக யமம், நியமனம், ஆசனம். ஆசனத்துக்கு பெரிய பாடு. கீழே உட்காரணும். கீழே உட்காருனா பத்மாசனத்தை கீழே எவ்வளவு நேரம் சுவாமி உட்காருனா அவரை முடியுமான்னா அப்படி உட்கார்ந்துக்கணும். பத்மாசனம் போட்டுன்னு கீழே உட்காரணும். சுவாமி 4 மணி நேரம் காலக்ஷம் பண்ணுவான் அந்த காலத்துல. கீழே பத்மாசனத்தை உட்காந்துட்டு காலை அசைக்க கூட மாட்டார், அப்படியே பேசுவார். அது என்னமா சுவாமி முடியும்னா அந்த அளவுக்கு இந்த பத்மாசனத்தின் நிலை. அதான் எது ஆஸ்பத்திரிக்குள்ள ஆசனம்னு பேரு, அந்த ஆசனம். அடுத்து பிராணாயாமம். பிராணாயாமம் இன்னைக்கு பிராணாயாமம் இருந்ததுன்னா அநேகமா வியாதியே வராது. இந்த மூச்சை உள்ள இழுத்து வெளில விடுறதுதான் பிராணாயாமம். மூச்சை இழுத்து பிடித்து உள்மூச்சு வெளிமூச்சு சேர்த்து, இதுக்கு பூரகம், ரேசகம், கும்பகம்னு பேரு. பூரகம்னா மூச்சை உள்ள இழுக்கிறது, இழுக்கிறோம்னு அப்படி பூரகம் பேரு. அதே போல ரேசகம்னா என்பது வெளியே விடுறது. கும்பகம்னா உள்ள இழுக்கிறோமோ, இழுத்து எத்தனை நாள் இழுத்தமோ அந்த இழுத்த நாள் இருக்கும் உள்ள அப்படியே நிறுத்தணும். வெளியிலும் விடப்படாது, உள்ளுக்குள்ளும் இழுக்கப்படாது, உள்ள நிறுத்தணும். சொல்றேன், நிறைய நாடி ஆடும் பயமா இருக்கு. நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு 16 தடவை மூச்சை விட்டு விட்டு எடுக்கிறோம். 16 தடவை ஒரு நிமிஷத்துக்கு 16 தடவை. அதையும் நம்ம எங்க அப்படி ஓட்ட பந்தயம் போட வச்சுக்கோங்க, அது 20-25 தடவை ஆயிடும் ஒரு நிமிஷத்துக்கு.
அப்படின்னு இல்லையா? 16 தடவை அது சுமாரா இருக்கிறவாளுக்கு இருக்கும். அத 12 தடவை ஆக்கினான்னு வச்சுக்கோங்க. அப்பனா நிதானமா எடுத்து உள்ளுக்குள்ள நிறுத்தி நிதானமா வெளில விடணும். 12 தடவை ஆயிட்டாச்சுன்னா அநேகமா அவருக்கு வியாதி வராது. 10 தடவை ஆக்கியாச்சுன்னா சுவாமி ஒண்ணுமே இல்லை பட்டுச்சுன்னா கிளம்பியே போயிட்டாரு. அப்படிலாம் கேட்கப்படாது. என் கிளம்பியே போயிட்டாரு இது சொல்லணும். அப்ப பூரகம், ரேஷகம், கும்பகம்னு பேரு. அப்ப இதெல்லாம் என்ன? இந்த கும்பகம் இருக்க பூரகம் மூச்சை உள்ள இருக்கிறது, ரேஷகம் மூச்சை வெளில விடுறது, கும்பகம் உள்ள நிறுத்துற போனோம். இந்த 3 சமமான காலத்தை செய்தா அதான் பிராணாயாமம். எவ்வளவு நேரம் இழுக்கிறோமோ அவ்வளவு நேரம் உள்ளுக்குள்ள நிறுத்தணும். எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள நிறுத்துறோமோ அவ்வளவு தூரம் நிதானமா விடணும். இதுக்குதான் பிராணாயாமம்னு பேரு. இது கன்னட பிராண அபான வபான விபானன்னு நிறைய தெரிவிக்கிறார். அப்ப வெளியே போயிடுச்சுன்னா உள்ள போகாம தடுத்து நிறுத்த அர்ஜுனா, அந்த மாதிரி பண்ணையன்னா நீ என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுப்ப அப்படின்னு மூச்சு விடுறதை பத்தி ரொம்ப நாளா சொல்றார். அப்புறம் தெரிவிக்கிறாள் யாகா பிராணாயாமம்னா காற்றின் போக்குகளை தடுத்து நிறுத்தணும், அது பிராணாயாமம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம்னா பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி 4 இருக்கு. இப்ப 4 ஆயிடுத்தாச்சு. 4 இது என்னன்னா இந்த 4ல புலன்களை அடக்குதல், மனசை அடக்குதல், ஆத்மாவை திருப்புதல். காலக்ஷேப விஷயத்திலேயே ஆத்மா பயின்றுக்கணும். ஆத்மாவை திருப்புதல், அது மாதிரி பரமாத்மா வசீகரித்தல். இது எல்லாம் மேல சொல்லக்கூடிய 4. புலன்களை அடக்குதல், மனசை அடக்குதல், ஆத்மாவை திருத்துதல், பரமாத்மா வசீகரித்தல், இதெல்லாம் மேல சொல்றேன். அப்ப இந்த 4 4 8. இந்த 8 தான் அஷ்டாங்க யோகம். இந்த அஷ்டாங்க கண்ணன் தெரிவிக்கிறார். சுபாஸ்ரயமா இருக்குன்னு தெரிவிக்கிறார். சுபாஸ்ரயம்னா பெருமாள் திருமேனி. இந்திரியங்கள் எல்லாம் இதன் போய் பறிக்கணுமோனோ அந்த பரிகணம் இடவிடாம சிந்திக்கணும். இடவிடாம பகவான சிந்திக்கணும். இதெல்லாம் உபாசனத்துக்கு உண்டான தன்மை. இடவிடாம சிந்திக்கணும். சிந்தித்தா என்ன சுவாமி? சிந்திச்சனா இதுதான் கடைசி நிலையாக இருக்கக்கூடிய சமாதி. அந்த சமாதி வரைக்கும் பரியந்த வரணும். அப்ப பரமாதி பரியந்தம் வந்துட்டேன்னா சுவாமி சமாதி அடைஞ்சிட்டான் அப்படின்றாரியா. அப்ப நான் பரமாத்மாவை நமக்கு வசத்துல கொண்டு வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படியே அவர் அப்படியே கண்ணை மூடிண்டு அப்படியே உள்ளுக்குள்ள அனுபவம் போயிட்டே இருக்கும். அதான் சமாதி நிலை. அப்ப அது போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு வந்துட்டு பரமாத்மா ரசிப்பட்டானா நவேக ஆத்மனு சாத்தம் தத் சொத்தம் ஆஸ்திரா சம்ருதா. நம் சரீரம் நம்முடையது ஏதோ நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்படி ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம இதெல்லாம் இந்த அஷ்டாங்க யோகம் பண்ணிட்டு அப்படியே இருக்கச்சே சரீரம் நமக்கு நம்ம கிட்ட வலுவே தெரியாது. இப்ப நடக்கிறவனா ஒரு 2 காலை எடுத்து படிக்கட்டு ஏறினவனா அடைய சொல்ல வயசானவானு படிக்கட்டுனா கையை பிடிச்சிட்டு இதை பிடிச்சிட்டு கேடனமே சுவாமி உடம்பு பாரமா இருக்கணும் இல்லையா? அந்த பாரம் எதுவுமே தெரியாது. அதெல்லாம் 2வது நம்ம சரீரமே நீங்க ஞாபகமே வராது. ஏன்னா பரமாத்மாவனை வசீகரித்து அவரே நம்ம முழுக்க நிறைஞ்சிடுறாரு. நம்ம மனசுக்குள்ள நிறைஞ்சபடியாலே இப்ப நம்ம சரீரம் முழுவதும் எந்தவித கட்டமும் இல்லாம பெருமாள் நம்ம ஈடுபட்டுருவோம். தூங்கும் போது அதான் பண்றோம். பெருமாள் ஈடுபடுவோம் எப்போதுன்னா இதெல்லாம் தாண்டின பிறகு, எல்லா நிலையும் தாண்டினா நம்மை நாமே அறியாம பகவானோட ஆனந்தமா அனுபவிக்கிறதுக்கு செஞ்சு இந்த நிலை ஏற்படும். இதெல்லாம் எங்க சுவாமி இருக்கா உண்டான்னா இன்னைக்கு யாரா இருக்கலாம் சுவாமினா இருக்கலாம். இமாலய பருவத்துக்குள்ள யாரோ ஒரு சித்த புருஷர்கள் இருக்கலாம். எதுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா அப்படி தெரியா. அதன் பிறகுதான் பிரம்மானந்தத்துல ஈடுபடணும்னு தெரிவிக்கிறாரு. இப்ப இந்த பாடலாம் முடியுமா சுவாமி? முடியுமான்னு பாருங்க. ஒண்ணு வேண்டாம். முதல்ல பத்மாசனத்துல உட்கார முடியுமா? 2 காலை இந்த காலை கந்தனா எத்தனை நரம்புகள் நம் வசத்துக்கு வருமா? லட்சக்கணக்கான நரம்புகள் நம்முடைய வசத்துக்கு வருதுன்னு ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்றது. அப்படிங்க முடியுதுன்னா நம்முடைய இந்த பாடலாம் பண்ணணுமா சுவாமினா? நாவினால் நவித்தின்ப வேதனை இன்பை வேதனைக்கு இதெல்லாம் அர்த்தம் என்ன? ஏன் சொல்றேன்னா இவ்வளவு தூரம் பண்ணா இன்பம் வருதணும் இந்த பகவான பண்றதுக்கு. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லை. நாவினால் நவித்தேன் இன்பம் எய்தினேன். அங்க இவ்வளவு பாடுபட்டு இன்பம் வந்துட்டோ அந்த இன்பம் வெறும் நாக்கால பண்றது சுவாமி. இன்பம்னா என்னது? பிரம்மானந்தம். இப்ப நான் என்னெல்லாம் பார்த்தேனோ அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய பிரம்மானந்தம் எப்படி கிடைக்கிறதுனா அங்க இவ்வளவு சமப்பட்டு இந்த பிரம்மானந்தம் கிடைக்கிறதுனோ இங்க நாவினால் நவித்தின்பம் எய்தினேன். அந்த இன்பத்தை நாக்காலே அந்த பிரம்மானந்த பெற்றேன்னா இன்பம்னா என்ன சுவாமி? எந்த இன்பம் சுவாமி? பிரம்மானந்தம் சொன்ன என்ன இன்பம்? எல்லா இன்பம். எந்தெந்த இன்பமோ சாஸ்திர சம்மதமான இன்பம்
எல்லா இன்பம், அனைத்து இன்பம், இன்பம் என்று பெயர் படைத்த அனைத்தையும் அனுபவித்தேன். நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன். பாருங்க, எய்தினேன் இருக்கு. எய்தினேன்னா சுவாமி நேற்று அவர் வந்து விட்டார், வந்து விட்டார், அவர் வந்துட்டார் அப்படின்னு இல்லையா? வரப்போறான்னா இனிமேன்னு அர்த்தம், வருகிறார்னா நிகழ்காலம்னு அர்த்தம், வந்து விட்டார்னா முன்னாடியே வந்தாச்சுன்னு அர்த்தம். அதே போல எய்தினேன்னா முன்னாடியே கிடைச்சிட்டு, அப்ப என்ன அர்த்தம்? நேற்றுக்கே பெற்று. நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன்னா நேற்றுக்கே அந்த இன்பத்தை பெற்றுட்டேன்றார. எய்தினேன் பாருங்க, எய்துவேன் என்பது கிடையாது, எய்தினேன். நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன். இந்த இடத்துல நடுவுல ஏதாவது இடவெளி இருக்கா? நாவினால் நவித்தேன், இன்பம் எய்தினேன். நாவினால் நவித்து ஒரு 2 வருஷம் ஆகட்டும் சுவாமி, நாவினால் சொன்னேன், ஆகட்டும் 2 வருஷம் கழிச்சு அதன் பலன் கிடைக்கும். சில பேர்லாம் சொல்லுவா வரலாம், இதுல சில ஆயுர்வேத சாஸ்திரமோ இதெல்லாம் என்ன பண்ணா, அந்த மாத்திரை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டு வச்சுக்கேன், அதெல்லாம் 1 மாசம் ஆகும் சொன்னேன், அது வேலை செய்யறதுக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நாவினால சொன்னேன், நம்மாழ்வார்னு சொன்னேன், திருவாழ்வார்னு சொன்னேன், சொன்னதுக்கு அப்புறம் 2 மாசம் ஆகும் சுவாமி. இல்லையே, நவித்தேன் என்பது இடவெளியே இல்லையே, இடவெளியே இல்லையே. நாவினால் நவித்து. இந்த பாட்டே சுருக்கமான பாட்டு, பாட்டே சுருக்கம். ஏன்னா கண்ணினில் செலுத்தாம ஆரம்பிக்கிறோம்னு தெரியும், முடிஞ்சிட்டா சுவாமி 5 நிமிஷம் முடிஞ்சு போயிடும், போயிடும். கண்ணில் ஆரம்பிக்கத்தான் தெரியும், அதுக்கப்புறம் ரொம்ப சுருக்கமான பாட்டு. ஏன் சுவாமி சுருக்கமான பண்ண? அவ்வளவு சுலபமா இருக்கார் ஆழ்வார். ஆழ்வார் அவ்வளவு சுலபமா இருக்கிறபடியாலே பாட்டையும் சுலபமா அமைச்சிட்டார். அவ்வளவு சுலபமா இருக்கு. சரி, இப்படி இருந்தா எவ்வளவு சுலபமா கிடைக்கிறது தெரியணுமோ? பாட்டே சுலபம், ஆழ்வாரும் சுலபம், சுலபமா கிடைக்கிறா இல்லையா? அப்படின்னு தெரியல. தடையை சொன்னதுக்காக உடனே அப்பனா சுலபமா சேவிக்கணும் போட்டு சுவாமி, அப்பனா 2 நிமிஷம் கண்ணு செலுத்தாமனா கட்டுன பண்ணிய பெருமா என்ன பெண் அன்னைத்தன் குரு அப்படிலாம் செய்யக்கூடாது, நிதானமா தான் செய்யணும். நிதானம் இதுனா பாட்டு சுலபம்னு சொன்னேன். நம்ம அது எத்தனை வேணா சேர்க்கலாம், அது வேற விஷயம். ஏன்னா அதனால இது. ஆனா சாஸ்திரத்துல இந்த மாதிரிலாம் கிடையாது. சாஸ்திரத்தை ஒரு பக்தி சாஸ்திரம் வந்து இழு இழுன்னு இழுத்துட்டே இருப்பா, இழுத்துட்டே இருக்கா. சட்டுன்னு கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. அதான். ஆனா இது எப்படி? நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன். சப்தத்தின் நடுவுல ஒரு இடைவெளியே கிடையாதுனோ. அப்ப பகவானின் உபாசனத்தின் போது அடையும் போது நடுவுல இடைவெளி உண்டு. உண்டா சுவாமி? தஸ்ய தாவதேவ சிரம். நடுவுல இடைவெளி உண்டு. இடைவெளி இருக்கிறபடிதான் அந்த உபாசகனுக்கு அதுவரையில் கால தாமதம் உண்டு. அப்பனா உபாசனம் பண்றானோ, உபாசனம் பண்றானோ பகவான் நினைச்சு ஏதோ ஒண்ணு பண்றான், கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தியோ ஏதோ ஒன்று பண்றானோ அந்த உபாசனம். அந்த உபாசனம் இந்த சாத்தியோபாயின்னு பேரு. அதை பண்றானோ பண்ணின உடனே பலன் இல்லை, காலதாமதம் உண்டு. காலதாமதம் ஏன்னா பிராரப்த கர்மா தொலையும் வரையும் அந்த பிறவியில் தொலையும் என்று தெரியாது. என்ன பண்ணணும்? இப்ப உபாசனத்தின் மூலமா யாராவது பகவானை அடைவதற்குண்டான தன்மை என்னன்னா, அந்த ஜென்மாலையும் அவ அடைவாளனா கிடையாது. பிராரப்த கர்மா தொலைணும், சஞ்சித கர்மா பலித்தம். கொஞ்சம் விவரமா சொல்றேன், கொஞ்சம் நாடி ஆனாலும் பரவாயில்ல. நம்மகிட்ட 2 கர்மாக்கள் உண்டு, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா. சஞ்சிதம்னா மூட்டை 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 மூட்டையா நிறைய இருக்கு. பிராரப்தம்னா இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அந்த பிராரப்தம் பேரு. இந்த அனுபவம் தீர்ந்து போயிட்டு வச்சுக்கோங்க, கர்மா ஆயிடுச்சு சுவாமி, கர்மா போயிடுத்து, இனிமே ஒண்ணு பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா சஞ்சிதத்தை எடுப்பா. ஒரு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எங்கேயோ தஜாராதம் நடக்கிறது, 100 சுவாமிகள் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு சுவாமி என்ன பண்றாரு, ஊருக்குள்ள அண்டால இருந்து நிறைய பிரசாதம் கொண்டு வராரு. கொண்டு வந்து ஒரு தட்டுல கொண்டு வந்து ஒருத்தருக்கு சேர்த்துட்டே போவார். சேர்த்துன பொண்ணு 1500 10 பேர் சேர்க்கணும். சுவாமி ஆயிடுச்சு, அவ்வளவுதானா? உள்ள இருக்கு சுவாமி, கொண்டு வரேன். அப்ப கொண்டு வராரு ஒண்ணும். அப்ப இங்க மாற்றிட்டு இருக்காரணும். இதுதான் பிராரப்த கர்மான்னு வச்சுக்கணும். ஏத்துக்கா சொன்ன உள்ள அண்டால இருக்கணும், அதுதான் சஞ்சிதம். சஞ்சிதம் நிறைய இருக்கு, அதுல இருந்து கொண்டு வந்து சேர்க்கிறான். அதே போல இந்த பிரசாதத்துக்கு அது எக்ஸாம்பிள். அதே போல சஞ்சிதம் என்பது கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் நிறைய இருக்கு, அதுல இருந்து எடுத்துட்டு பிராரப்தமா நமக்கு அனுபவித்து கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம உபாசனம் பண்ண ஆரம்பிக்கச்சு என்ன பண்றான்னா, பகவான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்.
உபாசனமோ அல்லது பிரபக்தியோ அல்லது பக்தியோ இது பண்ணாலும் உடனே ஒரு என்ன நடவடிக்கை இருக்குன்னா, சில நிறுவனத்துல நீங்க சேர்ந்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பகுமதி கொடுப்பா. புதுசா சேர்ந்திருக்கேன், உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறோம் அப்படின்பா. அதே போல நம்ம புதுசா உபாசன மார்க்கத்துக்கு போனாலும் சரி, பிரபக்தி மார்க்கத்துக்கு போனாலும் சரி, பக்தி மார்க்கத்துக்கு போனாலும் சரி, உடனே பகவான் நமக்கு ஒரு பகுமதி கொடுக்குற. என்னன்னா, உனக்கு முதல்ல அந்த சஞ்சித கர்மாவை தொலைச்சிடுறேன்னு தொலைச்சிடுவாரு. எவ்வளவு இருக்குன்னே தெரியாது, அதை தொலைச்சிடறாரு. இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னோ அதுதான் நம்மகிட்ட இருக்கும். அந்த அனுபவிச்சு முடிச்சுட்டோம்னா நில் பேலன்ஸ் எதுவுமே இருக்காது, உடனே மோட்சம். ரொம்ப சுலபமா இருக்கா சுவாமினா? இல்ல, அனுபவிக்கும் போது வேற சேர்க்கும். நமக்கு ரொம்ப சாமர்த்தியம், ரொம்ப சாமர்த்தியம். அனுபவிக்கும் போது சேர்ப்போம். இது யாருக்கு? உபாசகனுக்கும் உண்டு, பிரபக்தி நிஷ்டனுக்கும் உண்டு. ஆனா உபாசகனுக்கு எப்ப மோட்சம்னா பிராரப்த கர்மா தொலைஞ்ச போது மோட்சம். ஆனா அப்ப இவனுக்கு பிரபன்னனுக்கு பிராரப்த கர்மா தொலைய வேண்டாமா? தொலையணும். அப்ப ரெண்டு பேருக்குமே பிராரப்த கர்மா தொலைஞ்சாதானே மோட்சம். ஆமா. அப்ப உபாசனுக்கு மாத்திரம் ஏன் சுவாமி பிராரப்த கர்மா தொலையும் போது மோட்சம் சொல்றேன்னா, அவனுக்கு இந்த ஜன்மாவிலேயே பிராரப்த கர்மா தொலைவது என்பது துர்லபம். ஏன் சுவாமி தொலைக்க முடியாது? ஏன்னா பிராரப்த கர்மாவை தொலையக்கூடிய பொறுப்பு இவன் எடுத்துக்கிட்டான். அதே பிரபன்னனுக்கு பிராரப்த கர்மா தொலைக்கக்கூடிய பொறுப்பு பகவான் எடுத்துட்டு இருக்கார். இதுதான் பிரபக்திக்கும் பக்திக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். ஏன்னா அப்ப பிராரப்த கர்மா எப்ப தெரியறதோ அது இந்த பிரிவிலேயே போகாது. அது ஆகும் 4 ஜன்மம் ஆகும், 10 அடியது. சும்மா உங்களுக்கு வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வேணா எத்தனை வேணா ஆகும். ஏன்னா எவ்வளவு பிராரப்த கர்மா இருக்குன்னு தெரியலையே. அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை ஜன்மா. அது மட்டும் இல்ல, அந்த பிராரப்த கர்மா தொலைக்கும் காலத்துல புதுசா கர்மாவை சேர்த்துட்டான்னா வாய்ப்பு இல்லையா? நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாம இருக்கிறது இருதர்மா ஞானம். இந்த லோகத்துல இருக்கிற பரியந்தம் எத்தையோ பண்ணிட்டுதான் இருக்கும். ஏதாவது ஒரு பாவம் வந்துட்டுதான். அதனாலதான் ஆழ்வார்களுக்கு எதாவது இருக்கா பிராரப்த கர்மா? ஏன் இங்க இருக்க மாட்டேன், இங்க இருக்க மாட்டேன் சொன்னா, இது லோகம் அப்படிப்பட்ட லோகம். கலங்குவாரும் உண்டு, கலக்குவாரும் உண்டு. நாம பேசாம இருந்தா கூட சில பேர்லாம் இதுவா கையூட்டெல்லாம் வாங்க மாட்டான், லஞ்சம்னு வச்சுக்குவோம், வாங்க மாட்டான். ஆனா நிர்பந்தப்படுத்தி வாங்க வச்சுக்குவோம். நீ வாங்கலைன்னா நீ எங்கேயோ போயிடுவ, உனக்கு பெரிய ஆபத்தெல்லாம் வந்துடும். வாங்கினாலும் ஆபத்தே சுவாமின்னா அதை நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி லோகம் இது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கு இல்லையா? அப்ப பிராரப்த கர்மா தொலைக்கிற பொறுப்பு உபாசகனுக்கு தான் கையில் வச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த ஜென்மாவை எப்ப போறது தெரியல. அதனால அது வரைக்கும் காத்தணும். அப்ப இடைவெளி நிறைய இருக்கா, காத்துட்டு இருக்கணும். அப்ப அடையலாம். அடைகிறான், எப்ப அடைகிறான்னு சொல்ல முடியாது. அத்தனை காலம் கழிச்சுதான் இந்த உபாசகன் அடையணும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு மதுரகவி ஆழ்வார்? நாவினால் வெற்றின்பனேதினேன், நான் இன்பம் பெற்றேன்னு நடுவுல ஏதாவது காலதாமதம் இருக்கா? ஏதாவது ஒரு காலதாமதம் இருக்கா? ஒண்ணுமே இல்லையா. நவிழுதல் எய்துதல் நடுவுக்கு இடையில காலதாமதமே இல்லை, இடைவெளியே இல்லையே. நவிலும் போதே எய்தினேன், நவிலும் போதே எய்தினேன். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, பக்தி பண்ணி கொண்டு இருக்கும் போதே முக்தி கிட்டுமானா கிட்டாது. பக்தி பண்ணின பிறகு வெகு காலம் கழித்து பிராரப்த கர்மா எல்லாம் தொலையணும். அதெல்லாம் தொலைஞ்சாதான் முக்தி. ஆனால் சரணாகதியில் கூட என்ன பாருங்க, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். எப்படி தெரிகிறது? திருக்கடவரும் பாசனம். மாலை நன்னை தொழிலுமனோ வினகட காலை மாலை கமலமலருட்டினே வேலமோதும் மதில்சூ திருக்கண்ணபுரத்து ஆளின் மேலாள வந்தான் அடியினே. அதுல மரணமானால் வைகுந்தம் பெருக்கம் பிறான் உத்பலா வதகே திவ்யை விமானே புஷ்கரேஸ்வரம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் தெரிவிக்கிறாரே. இதைத்தான் தேவபெருமான் தெரிவிக்கிறார். தேகாவசானே முக்தி. 6 வார்த்தையில தேகாவசான முக்தி. தேகம் தொலையும் வரையில் காத்துட்டு இருக்கணும். ஆனா பக்தியில் கர்மம் தொலையும் வரை காத்திருக்கணும். சரணாகதி தேகம் தொலையும் வரை காத்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, சரணாகதியில இந்த சரீரம் என்னைக்கு தொலைகிறதோ அப்பதான் நமக்கு முக்தி. அது உபாசகனுக்கு பக்தி நிட்டனுக்கு சரீரம் தொலைகிறத காட்டிலும் பிராரப்த கர்மா தொலையணும், அப்பதான் அவனுக்கு முக்தி. ஆனா இந்த பாட்டுல பாருங்க, நாவினால் நபித்து இன்பமெய்தினேன். இந்த பாட்டை என்ன தெரிவிக்கிறார்? இந்த பாட்டின் முதல் வரியில என்ன தெரிவிக்கிறார்? நாவினால் வைத்து மெனும் ஒரு பாதத்தின் ஒரு பதிவையை
ஏத்திட்டு அடுத்த பகுதி எவ்வளவு நேரம் சமயம் அவ்வளவு நேரம் தான். அப்புறம் நான் முதல் பாட்ட முதல் வரியை சொன்ன உடனே அடுத்த வரி வருவதற்கு முன்னாடி இன்பம் எய்தினேன். இது ஆச்சாரிய அபிமானம் இருந்தா இன்பம், பிரபக்தி சாஸ்திரம் வந்தா அந்த தேகம் தொலையிட்டு, உபாசகனா இருந்தா பிராரப்த கர்மா தொலையிடுச்சு. இதுல இது மூணு கொடுத்தாச்சு. உபாசனம், பிராரப்த கர்மா, எத்தனை ஜென்மாவும் தெரியாது. அதே பிரபக்தி சரணாகதி நிட்டன் இந்த ஜென்மாலேயே இந்த சரீரம் தொலைஞ்சாதான், சரீரம் தொலைனா கிடைக்காது. ஆனா ஆச்சாரிய அபிமானத்தில் இருக்கிறவனுக்கு நாவினால் நபித்து இன்பம் எய்தினேன், அடுத்த க்ஷணமே அவனுக்கு இன்பம் கிடைக்கிறது. எங்க இருக்கு? ரசோ வைசக ரசக்ஷேவாயாம் லப்வானம் தீபவதி கோஷ்யேவான் யாத்த பிராணயாம் யசோத ஆகாச ஆனந்தோ நஸ்யா ஏஷஸ்வைத ஆனந்தயாதி யதா ஏஸ்வைன ஜெகஸ்தின்மார்த்தே நிகுத்தே நிகுத்தே லயம் பிரதிஷ்டாம் விந்ததின்னு தெரிவிக்கிறது உபனிஷத்து. கைத்திரி உபனிஷத்து தெரிவிக்கிறது. இது சொல்லணும்னா அவன் தான் ரசத்துக்கெல்லாம் ரசம், அவன் அடைந்து ஆனந்தப்படுகிறேன். அப்ப அடியேன் பெருமானத்துக்கு உபாசனம் பண்ணினேன், அடைந்தேன், ஆனந்தப்பட்டேன். இதுதான் உபனிஷத் சொல்லும் கூட வரிசை. ஆனா எங்க பெருமாளை உபாசனம் பண்ணேன், நடுவில் நிறைய இடைவெளி இருக்கு, அடைந்தேன், ஆனந்தப்பட்டேன், இது உபனிஷத் சொல்றது. ஆனா இங்க என்ன மதுரை என்ன சொல்றாரு? நாவினால் நபித்து இன்பம் எய்தினேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? மேவினேன் அவன் பொன்னடிமைமையே. நாவினால் நபித்து இன்பம் எய்தினேன் இல்லையா, நாவால ரசித்தேன், ஆழ்வார் அனுகிரகித்தார், அவரை அடைந்தேன், பிற்பாடு இன்பம் எய்தினேன், இன்பம் எய்தினேன் அப்படின்னு இல்லையா. அதற்காகத்தான் அங்கு லப்பா. அந்த மாதிரி உபாசனத்திலேயோ சரணாகதியிலேயே இருக்கான்னா இல்லையே. அப்ப இங்க என்ன தெரியுது? நாவினால் வைத்து இன்பம் எய்தினா ஆழ்வாருடைய அனுகிரகம் அடுத்த க்ஷணமே நமக்கு கிடைக்கிறது. அதைத்தான் நாவினால் வைத்து இன்பம் எய்தினேன். அப்ப பிரம்மானந்தத்தை அடைவதற்கு உபாசனமா இருக்கணும். அத்தனை பாடு சரணாகதி சுவாமி அந்த பாட்டை காட்டிலும் குறைச்சல் தான். ஆனா ஆச்சார அபிமானம் உடனே கிடைக்கிறது. நாவினால் நபி இன்பம் எய்தினேன் என்பது. அப்ப பெருமாளை பற்றினால் ஆனந்தம் எப்போதோ வரும். இங்க அல்லாத அல்ல, நேற்றே எனக்கு ஆனந்தம் கிடைச்சது. இதுக்கு ஆச்சாரம் கிடைக்கிறான். அப்ப அனவரதம் பெருமாளை நினைத்த ஆனந்தம் கிடைக்கும். அதுவும் இங்கு தேவையில்லை, அனுபவிக்க ஆனந்திக்கிறோம். அதுவும் தேவையில்லை என்றால் அனவரதம் வேண்டாம், அனுபவம் வேண்டாம். அப்ப என்ன சொல்ல யதாத ஆனந்தம் என்றால் நாவினால் நபித்தேன், வாயால் சொன்னபடியாலே ஆனந்தம் நம்மாடு விஷயத்துல. ஆனா பகவான் விஷயத்துல அனவரத நன்னா அனுபவிக்கணும்னா என்னன்னா அதுக்கு உண்டான காலதாமம் எடுத்துக்கணும் தெரிவிக்கிறார். மேற்கொண்டு இவரே இன்னும் சில விஷயங்கள் தெரிவிக்கிறார். அதெல்லாம் முடிக்க அடுத்த வாரத்துல இந்த முதல் 2ஆம் பாட்டை சாத்தமான பண்ணிடலாம். அப்புறம் நம்ம 3ஆம் பாட்டு எடுக்கணும் என்னன்னு பார்ப்போம். ஏதாவது சந்தேகம் வந்து அவசியம் கேட்கும் இருக்கிறதுக்கு சாயங்காலம் ராமானுஜ ரகசியத்திலையும் சாத்தமரை கடைசி விஷயம் அவசியம் எல்லாரும் வரணும். அதோட சாராம்சம் கூட சேர்த்து சொல்லிடுறேன். திருமந்திரத்தை யாரு கொடுத்திருக்கார்? ராமானுஜ திருமந்திரம் யாரு கொடுத்திருக்கார்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். ராமானுஜ திருமந்திரத்தை யாரு கொடுத்தார்? ராமானுஜ துவயத்தை யாரு கொடுத்தார்? ராமானுஜ சர்மஸ்லோகத்தை யாரு கொடுத்தாருன்னு மேற்கொண்டு சாயங்காலம் காலட்சேபம் 5 மணிக்கு கொண்டு 5 6 அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரம் பெருமானார்ஜிய திருவிழேசனம், ஆச்சாரியன் திருவிழேசனம், பாகவதாறு திருவடிகளே சரணம், சஞ்சய அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.